ஸ்ரீ ஸ்டோரி தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராமா தான் பார்க்க போறோம். ட்ராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வாங்க இன்னைக்கு இந்த ட்ராமாவோட ஓப்பனிங் சீன்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். கதையோட ஓப்பனிங்லயே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இப்ப இவ்வளவு பாத்தீங்கன்னா, இதுதான் கடைசி ஊசி, இதை மட்டும் நான் செலுத்திட்டேன்னா அவன் உடம்புல உள்ள பாய்சன் மொத்தமா கியூர் ஆயிரும். முக்கியமா என் புருஷனோட அம்மாக்கும் நான் தேங்க்யூ சொல்லணும். அவங்க தான் என்னோட உயிரையே காப்பாத்திருக்காங்க அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்கா. என்னடான்னு பார்த்தா ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஹீரோ கூட. இப்ப இவ்வளவு பாத்தீங்கன்னா என் புருஷன்கிட்ட எப்படி க்ளோஸ் ஆகுறதுன்னு தெரியலையே அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்க. இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோ தான் இறங்கி வரான். இப்ப ஹீரோ பார்த்த உடனே ஹீரோயின் வேகமா ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டு, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஷீஷி மறுபடியும் திரும்பி வர போறா. என்னால உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்க முடியாது, உன் கூட சேர்ந்து வாழவும் முடியாது. ஸோ நம்ம ரெண்டு பேரும் டைவர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. டைவர்ஸ் பண்ண போறோமா? 3 வருஷம் ஆச்சு நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகி. இந்த 3 வருஷத்துல ஒரு தடவை கூட உங்களுக்கு என் மேல காதல் வரலையா? உண்மையாவே நீங்க என்ன டைவர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன், டைவர்ஸ் மட்டும் கொடுக்காதீங்க. நான் உங்களை ரொம்ப காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இல்ல, என்னால உன் கூட சேர்ந்து வாழ முடியாது அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு, உண்மையாவே உங்க மனசுல எனக்கு இடம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு கிட்ட வந்துட்டு ஹீரோட கழுத்துல அந்த ஊசியை குத்தி விட்டுடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை. நீ என்ன கேட்டாலும் நான் தர தயாரா இருக்கேன், வாழ்க்கையை மட்டும் என்னால தர முடியாது அப்படின்னு சொல்ல. இப்ப ஹீரோக்கு ஒரு பொண்ணு கால் பண்ணி, எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் வாங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் அந்த இடத்த விட்டு வேகமா கிளம்பி போயிடுறான். இப்ப போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டு, இவன் என்ன அவன் மனசுல பெரிய நல்லவன் நினைச்சிட்டு இருக்கானா, ரொம்ப தான் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான் வரான். அவன் என்ன சொல்றானா, மேடம், சார் டிவார்ஸ் பேப்பரை கொடுத்திருக்காரு, உங்களுக்கு 1 பில்லியன் தராரா அப்படின்னு சொல்ல. எனக்கு 1 பில்லியன்லாம் காசு வேணாம், டைவர்ஸ் நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ சைன் போட்டு கொடுக்குறான். இவ இப்படி பண்ணதை பார்த்தவனா அவனை பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நல்ல மனுஷங்களா இருக்காங்க, இவங்களே அந்த ஆளு டைவர்ஸ் பண்றான், இந்த ஆளுக்கு கண்ணே இல்லை அப்படின்னு ஹீரோவை திட்டிட்டு இருக்க. இப்ப இவரை பார்த்தீங்கன்னா, மேடம், காசு இல்லாம தனியா போய் என்ன பண்ணுவீங்க? 3 வருஷமா நீங்க எந்த வேலையும் பார்க்கல, உங்களோட வாழ்க்கை வாழவே கஷ்டமாயிரும் அப்படின்னு சொல்ல. பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போக, இவனை பார்த்தீங்கன்னா ஹீரோயினை ஏதோ தியாகி மாதிரி பார்த்துட்டு இருக்கான். இப்ப இந்த பக்கம் ஹீரோயின் வீட்டுக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அவளோட அசிஸ்டன்ட் தான் வரான். இப்ப அவன் பாத்தீங்கன்னா, பாஸ், நீங்க கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்வீங்கன்னு நினைச்சேன், ஆனா உங்களோட கல்யாணம் இப்படி சீக்கிரம் முடியும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. வாயை முடிட்டு வண்டி எடுத்துட்டு போடா அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறா. இப்ப ஹீரோயின் என்ன சொல்றானா, நான் அவன் உடம்புல உள்ள விஷத்தை சரி பண்றதுக்காக தான் வந்தேன், மத்தபடி எனக்கு அவன் மேல இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது, நானும் சேர்ந்து வாழலாம்னு கேட்டு பார்த்தேன், பட் அவன் ஒத்துக்கல அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. சரி பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஹீரோயின் அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறான். இப்ப அந்த பக்கம் ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல ஒரு பொண்ணை பாத்துட்டு இருக்கான். இவன் இப்படி பாத்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா ஹீரோட அசிஸ்டன்ட் தான் வரான். இப்ப அவன் என்ன சொல்றானா, சார், உங்களோட பொண்டாட்டி சைன் பண்ணிட்டாங்க, காசு எதுவும் வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல. எனது காசு வேணான்னு சொல்லிட்டாளா? அவளுக்கு எந்த வேலையும் தெரியாது, அது மட்டும் இல்லாம வீட்டுல ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருந்திருக்கா, எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்ல, அவளால எப்படி காசு இல்லாம போய் தனியா வாழ முடியும்? அவளுக்கு என்ன பைத்தியமா? அவ எங்க போறேன்னு சொல்லிட்டு போனாலா அப்படின்னு சொல்லி கேட்க. இல்ல சார், எதுவுமே சொல்லல அப்படின்னு அவன் சொல்லிடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அவ இருக்கிற இடத்த கண்டுபிடி அப்படின்னு சொல்ல ட்ரை பண்றேன் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். இப்ப இந்த பக்கம் ஹீரோ பாத்தீங்கன்னா மறுபடியும் அந்த பொண்ணை பாக்குறதுக்காக போயிடுறான். இந்த பொண்ணை பாத்தீங்கன்னா ஹீரோ பார்த்து பார்த்து கவனிச்சிட்டு இருக்கான். இவனுக்கும் இந்த பொண்ணுக்கும் என்ன சம்மந்தம்னு தெரியல. இந்த பொண்ணு சீக்கிரமே சாக போகுது அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. அதனாலதான் ஹீரோ இந்த பொண்ணுகிட்ட ரொம்ப கேரிங்கா இருக்கான். அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு தான் ஹீரோட உயிரையும் காப்பாத்திருக்கா. இப்ப அந்த டாக்டர் என்ன சொல்றாருன்னா, இவங்களோட உயிரை காப்பாத்தணும்னா மிராக்கல் டாக்டர் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க நினைச்சாதான் முடியும், வேற யாராலையும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அது எந்த டாக்டரா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்கள சீக்கிரமா கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாங்க அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, நீ எதுக்காகவும் கவலைப்படாத, நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவுமே ஆகாது, ஓகேவா அப்படின்னு சொல்லி அவளை அங்க படுக்க வச்சுட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துடுறான். இப்ப வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட என்ன சொல்றானா, என்னோட பொண்டாட்டி எங்க இருக்கான்னு கண்டுபிடி, அவளால காசு இல்லாம ஒரு நிமிஷம் கூட இந்த உலகத்துல வாழ முடியாது அப்படின்னு சொல்ல. அவனும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா டைவர்ஸ் ஆனதை நினைச்சு ரொம்பவே சந்தோஷமா உட்கார்ந்துட்டு இருக்க. இப்ப இவளோட அக்கௌண்ட்டுக்கு 10 மில்லியன் பணம் ஏறிடுது. இதை பார்த்தோன்னே இவளோட அசிஸ்டன்ட் ஷாக் ஆயிட்டு, பாஸ், நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு 10 மில்லியன் பணம் ஏறி இருக்கு, உங்களை யாருக்கோ ட்ரீட்மெண்ட் பண்ண சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல. ட்ரீட்மெண்டா? நான் என்னோட மெடிக்கல் ஸ்கில்ல மறுபடியும் கையில எடுக்கிற ஐடியால இல்லடா,
ஏன்னா நான் மத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கும்போது, அப்ப என்ன நடக்குதுன்னா, அதோட ரிசல்ட் மோசமா தான் இருக்கு அப்படின்னு இவ ஒரு ஃபிளாஷ்பேக்க தான் யோசிச்சு பார்க்குறா. அந்த ஃபிளாஷ்பேக்ல ஹீரோயின் யார் கூடவோ ஒண்ணா ஸ்டே பண்ற மாரி இருக்கு. இப்ப அவ இப்படி சொன்ன உடனே, அவளுக்கு அவளோட ஹாஸ்பிட்டல்ல இருந்து தான் கால் பண்றாங்க அவளோட ஃப்ரெண்டு. இப்ப அவரு கால் பண்ணி என்ன சொல்றார்ன்னா, "என்கிட்ட ஒரு ரிஸ்க்கான கேஸ் இருக்கு. அத உன்னால மட்டும் தான் சால்வ் பண்ண முடியும். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு" அப்படின்னு சொல்ல, "ஓகே நாளைக்கே நான் வரேன்" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறா. இப்ப அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அவ ஃப்ரெண்ட பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் தான் போயிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் அவ அசிஸ்டன்ட் கூட போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல ஹீரோவோட கார் வந்துருது. இப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட் என்ன சொல்றானா, பாஸ் இந்த கார்ல உள்ளவங்க தான் அந்த டாக்டர். நீங்க வேணா பேசி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ இறங்கி வரான் பேசலான்னு. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா லைட்டா கண்ணாடியை இறக்கி பார்த்து வாங்க கண்ணை என்ன பின்னாடியே வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போக இந்த பக்கம் ஹீரோக்கு பாத்தீங்கன்னா யார் இந்த பொண்ணா இருக்கும் ரொம்ப திமிரா நடந்துக்கிறாளே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். இந்த சைடு ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்த உடனே அவளை பாக்குறதுக்கு அவளோட ஃப்ரெண்டு தான் வரான். உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு? 3 வருஷமா எந்த ஒரு கான்டாக்ட்டுமே இல்ல. நீ எப்படி இருக்க? அப்படின்னு சொல்லி கேட்க, நல்லா இருக்கேன். எதனால கான்டாக்ட்ல இல்லன்னா, சொல்லப்போனா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல, என்னது கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு இவன் ரொம்ப ஷாக் ஆயிடுறான். இப்ப இவன்கிட்ட ஹீரோயின் நடந்த கதை எல்லாத்தையுமே சொல்ல, உன்னோட லைஃப்ப நினைச்சா எனக்கு பாவமா இருக்கு அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். பரவால்ல விடுங்க. அத நினைச்சு நீங்க ஒண்ணும் ஃபீல் பண்ணிக்க வேணாம். எங்க 2 பேரும் டிவோர்ஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, உண்மையாவே உன்னோட புருஷன் ஒரு அதிர்ஷ்டம் கெட்டவன். உன்ன மாரி ஒரு நல்ல பொண்ண விட்டுட்டு இன்னொரு பொண்ணுகிட்ட போறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா, அந்த பேஷண்டோட ரூமுக்கு வெளிய நின்னு, இவங்க தான் அந்த பேஷண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, உள்ள ஹீரோவும் அந்த பொண்ணும் தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்த உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "ஐயய்யோ! வாய மூடுறா" அப்படின்னு சொல்லிடுறா. "உனக்கு இவங்க 2 பேரையும் தெரியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இவன் தான் என்னோட புருஷன். அவன் அவனோட லவர்" அப்படின்னு சொல்ல, "என்னது இவன் உன் புருஷனா?" அப்படின்னு இவரு ரொம்ப ஷாக் ஆயிடுறாரு. இப்ப இந்த பொண்ணு ஹீரோ கிட்ட என்ன கேட்குறான்னா, "நீங்க உங்களோட பொண்டாட்டிய டைவர்ஸ் பண்ணிட்டீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "டைவர்ஸ் குடுத்துருக்கேன். இன்னும் டைவர்ஸ் ஆகல" அப்படின்னு சொல்றான் ஹீரோ. இப்ப அவள பாத்தீங்கன்னா, ஹீரோவ கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்த உடனே ஹீரோயினுக்கு வயித்தெரிச்சலா இருக்கு. "இங்க பாரு, நான் அவளுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க சவுண்ட் கேட்ட உடனே ஹீரோ எந்திரிச்சு வரான். இப்ப அவன் வர்றத பார்த்த உடனே, "போடி அவன் வரான்" அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறா. "டாக்டர் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, இப்ப டாக்டர பாத்தீங்கன்னா, "இல்ல அந்த டாக்டர் இங்க வரேன்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு முக்கியமான வேலை வந்தனால இந்த இடத்த விட்டு போயிட்டாங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "யோவ்! என்ன பார்த்தா என்ன இளிச்சவாய் மாரி இருக்கா? வரேன்னு சொல்ற, வரமாட்டாங்கன்னு சொல்ற" அப்படின்னு சொல்லி இவன் கேட்டுட்டு இருக்க. இப்ப இந்த பக்கம் ஹீரோயின் ஹீரோவோட அசிஸ்டன்ட் மேல இடிச்சிடுறான். இப்ப அவன பார்த்தீங்கன்னா, "மேடம் நீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் அந்த இடத்த விட்டு குடுகுடுன்னு ஓட, ஹீரோவும் பின்னாடியே வரான். "என் பொண்டாட்டி தானே?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமான்னு அவனும் சொல்றான். இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, பின்னாடியே ஓடி போய் ஹீரோயின புடிக்கலான்னு ஓடிட்டு இருக்கான். இப்ப இந்த பக்கம் ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் விட்டு வந்ததுக்கு அப்புறம் அவனோட அசிஸ்டன்ட் என்ன கேக்குறானா, "இவ்ளோ சீக்கிரம் முடிஞ்சிருச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்க, கம்முனு வந்து "கார ஏறுறா" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு கிளம்பி போக, ஹீரோ வெளிய வந்து பார்க்குறான். பார்த்தா அந்த இடத்துல ஹீரோயின காணோம். ச்சே! அதுக்குள்ள ஓடி போயிட்டாளா அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட் என்ன சொல்றானா, "நீங்க ஏதாவது எடக்கு முடக்கா பண்ணியிருப்பீங்க. அதனால தான் அவங்க ஓடிட்டாங்க போல" அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அந்த பொண்ணு கூட ஒண்ணா உட்காந்து பேசிட்டு இருப்பான் இல்லையா? அததான் யோசிச்சு பார்க்குறான். அந்த பொண்ணு கூட க்ளோஸா இருக்கிறத பார்த்த உடனே இவ ஓடிட்டா போல அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு தான் கால் பண்றான். கால் பண்ணா கால் போகவே மாட்டேங்குது. இப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட் கால் பண்ணி பார்க்க அவனுக்கும் கால் போகல. இப்ப அவன் என்ன சொன்னானா, "பாஸ் உங்களோட பொண்டாட்டி உங்க நம்பர பிளாக் லிஸ்ட்ல போட்டாங்க" அப்படின்னு சொல்ல, இவன் ரொம்ப ஷாக் ஆயிட்டு பிளாக் லிஸ்ட்ல போட்டாளா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். இப்ப இவங்க 2 பேரும் இப்படி முழிச்சிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு டாக்டர் ஓடி வந்து அந்த பொண்ணோட உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்ல, ஹீரோ வேகமா ஓடி போறான். இப்போ டாக்டர் என்ன சொல்றாருன்னா, "இன்னும் 10 நாள் தான் இந்த பொண்ணு உயிரோட இருப்பா. அதுக்குள்ள நம்ம டாக்டர கண்டுபிடிச்சாகணும்" அப்படின்னு சொல்ல, "டேய் சீக்கிரமா அந்த டாக்டர கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாடா" அப்படின்னு அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்ல, அவனும் ஓகேன்னு சொல்லிட்டு வெளிய வரான். இப்ப அவன் வெளிய வந்து 10 நாளைக்கு நான் டாக்டருக்கு எங்க போவேன் அப்படின்னு சொல்லி கத்திட்டு, இவன் அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துடுறான். இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து, அப்பாடா அவன்கிட்ட இருந்து நான் தப்பிச்சுட்டேன். அவன்கிட்ட நான் மாட்டியிருந்தேன்னா என்ன ஒரு வழி ஆக்கிருப்பான் அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப ஹீரோயினோட அசிஸ்டன்ட் என்ன சொல்றானா, "பாஸ் நீங்க அந்த ஆள பழி வாங்கணும்னு நினைக்கிறீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. அவனை விட்டு தள்ளி இருக்கன்னு தான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் அவனுக்கு நான் டாக்டர்ன்ற விஷயமே தெரியாது. கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது. என்னோட வேலை என்னன்னே அவனுக்கு தெரியாது" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப அவன பாத்தீங்கன்னா, "நீங்க அவருக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல. 1 பில்லியன் தரேன்னு ஒத்துக்கிட்டாரு. சீக்கிரமா ஹெல்ப் பண்ணீங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லா நம்ம உட்காந்துட்டே சாப்பிடலாம்" அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. "சும்மா இருடா அதெல்லாம் முடியாது" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, "பேசாட்டுக்கு உங்க ஹஸ்பண்ட் கம்பெனில இருந்து 1 பில்லியன் நான் ஹேக் பண்ணிறவா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "அதெல்லாம் வேணாம்டா. நம்ம வேணும்னா சம்பாதிச்சுக்கலாம்" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோவ தான் காட்டுறாங்க. இப்ப ஹீரோட அசிஸ்டண்ட்ட பாத்தீங்கன்னா, "நானும் டாக்டர் தேடி பார்த்தேன் கிடைக்கல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க.
உன்னை வேலைக்கு வச்சுக்கலாமா வேணாமான்னு எனக்கு கொஞ்சம் டவுட்டாவே இருக்குடா அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, சரி என் பொண்டாட்டி பத்தியாவது ஏதாவது டீட்டெயில் கிடைச்சதா அப்படின்னு சொல்ல, அதை பத்தியும் கிடைக்கல அப்படின்னு சொல்ல, உண்மையாவே நீ வேஸ்ட்டுடா. உன்னை வேலைக்கு வச்சதுக்கு நான் 10 பேரை வேலைக்கு வச்சிருக்கலாம் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கு தான் போறான். இப்ப அந்த பொண்ணை பார்த்து என்ன சொல்றானா, நீ எதுக்காகவும் கவலைப்படாத, கண்டிப்பா நான் உன்னை காப்பாத்துவேன், இப்போதைக்கு நீ ரெஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, அந்த இடத்துக்கு ஒரு வயசான லேடி தான் வராங்க. இப்ப அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஏண்டி ஏதோ மேஜிக்கல் டாக்டரா, அவங்க வந்தாங்கன்னா உன்னை காப்பாத்திருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டாக்டர் வந்து அவனோட உடம்பு நல்லா தான் இருக்குன்றத கண்டுபிடிச்சிட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கவலைப்படாதீங்க, இந்த மாத்திரை என் கையில இருக்கிற வரைக்கும் யாராலையும் என்னோட உடம்பு நல்லா இருக்குன்றத கண்டுபிடிக்கவே முடியாது அப்படின்னு இவ சொல்றா. நீ எதுக்காக அந்த பூவை இப்படி முட்டாளாக்கிட்டு இருக்க, அப்படி என்ன நடந்துச்சு உங்க 2 பேருக்கு நடுவில் அப்படின்னு சொல்லி கேட்க, 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் அவன் கூட ஒன்னா ஸ்டே பண்ணேன்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். ஆக்சுவலா அவனோட உடம்புக்குள்ள ஏதோ ஒரு விஷத்தை செலுத்திட்டாங்க. அந்த விஷம் யார் கூடயாவது ஒன்னா சேர்ந்தா மட்டும்தான் அவனை விட்டு போகும். அவன் ஏன் கூட ஒன்னா சேர்ந்ததுனால அந்த விஷம் என் உடம்புக்குள்ள இருக்கதான் நினைச்சிட்டு இருக்கான். நானும் அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பூ என்னோட கைக்குள்ளே இருக்கணும், அவனோட சொத்து எல்லாம் எனக்கு தான் சொந்தமாகணும் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. அவங்களும் இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காங்க. என்னடான்னு பார்த்தா இது சரியான ஃப்ராடா இருக்கும் போல. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை எப்படியோ ஒரு வழியா சமாதானப்படுத்தி இவளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண வைக்க ஒத்துக்குறான். ஆக்சுவலா அது ஹீரோயினே தெரியாம இவங்க எல்லாரும் சமாதானப்படுத்திருப்பாங்க. இப்ப ஹீரோயின் அதுக்கு ஒத்துக்கிட்டு ட்ரீட்மெண்ட் பண்றதுக்காக வந்துட்டு இருக்க. ஹீரோட அசிஸ்டண்ட பாத்தீங்கன்னா, பாஸ் டாக்டர் வர்றதுக்கான நேரமாச்சு, இந்த தடவை அது டாக்டர் கிட்ட நல்ல விதமா நடந்துக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஏண்டா போன தடவை நான் அவளை என்னடா பண்ணேன் அப்படின்னு யோசிச்சுட்டு ஹீரோ போய் அந்த காரை ஓபன் பண்றான். ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவளோட முகத்தெல்லாம் மறைச்சிட்டு வந்துட்டு இருக்க. ஹீரோ அவனோட கையை கொடுக்குறான். இப்ப அவளை பாத்தீங்கன்னா, என் கை ரொம்ப சுத்தமா இருக்கும், அதனால நான் உங்க கையெல்லாம் தொட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ காரை விட்டு இறங்கி வரா. இப்ப ஹீரோயின் அந்த பொண்ணை செக் பண்றதுக்காக போறா. இப்ப அந்த பொண்ணை செக் பண்ணி பார்த்துட்டு இருக்க. அவளுக்கு ஒரே பயமாயிட்டு இருக்கு. என்னாச்சு டாக்டர், உங்களால என்ன காப்பாத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆமா, என்னால உன்னை காப்பாத்த முடியாது. ஏன்னா உனக்கு உடம்பு சரியில்லாம இருந்தா தானே என்னால உன்னை காப்பாத்த முடியும். உன்னோட உடம்பு நல்லாதான் இருக்கு அப்படின்னு சொல்ல. இப்ப அவளை பாத்தீங்கன்னா, எவ்வளவு பணம் வேணுமோ வாங்கிக்கங்க, இத சீக்கிரட்டா வச்சுக்கங்க, இத பத்தி அவனுக்கு தெரியவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்ன பார்த்தா உனக்கு பிச்சைக்காரி மாதிரி இருக்கா, நீ கொடுக்குற பணத்தை வாங்கிக்கிறதுக்கு? எனக்கு பணம்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது, நான் என்னோட தொழிலுக்கு ரொம்ப நேர்மையா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹிரேன் அந்த இடத்த விட்டு போக, நான் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தேன், ஆனா அந்த சான்ஸை நீங்க பயன்படுத்திக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு பாத்தீங்கன்னா, யாராவது வந்து என்ன காப்பாத்துங்களே, இந்த பொண்ணு டாக்டரே கிடையாது, எனக்கு கொலை பண்ண வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. அடேங்கப்பா, என்ன ஒரு நடிப்பு, இவ்வளவு பெரிய ஃப்ராடா இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு வச்சுட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு குடுகுடுன்னு ஓட, கீழே ஹீரோ தான் உட்கார்ந்துட்டு இருக்கான். அவனை பார்த்தவன இவன் என்ன யோசிக்கிறானா, இப்படியே போனா கண்டிப்பா இவன் நம்மள புடிச்சிருவான், நம்மளோட ட்ரெஸ்ஸையாவது மாத்திக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு அவளோட ரூமுக்கு போய் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துல கிளாஸ் தட்டி விட்டுடுறா. இப்ப அவளை பாத்தீங்கன்னா, என்ன சவுண்ட் அப்படின்னு சொல்லி போய் அந்த ரூமை பார்த்தா அதுல ஹீரோயின் தான் இருக்கா. நீ இந்த வீட்டுல என்ன பண்ணிட்டு இருக்க, என்னோட வீட்டை விட்டு வெளியே போடி அப்படின்னு இவ சொல்ல. ஹீரோயினை பாத்தீங்கன்னா, உன்னோட வீடா, எனக்கும் என்னோட புருஷனுக்கும் இன்னும் டைவர்ஸ் ஆகல, அந்த விஷயத்த நீ மறந்துட்டியா? இப்ப வரைக்கும் நாங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி தான். சோ நீ என்னோட வீட்டுல என்ன பண்ணிட்டு இருக்க, நீ ஃபர்ஸ்ட் என்னோட வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹூவோட மனசுல நான் தான் இருக்கேன், அவன் என்னதான் மனசார காதலிக்கிறான், ஒன்னு அவர் விருப்பப்பட்டலாம் கல்யாணம் பண்ணல, அவங்க அம்மா வற்புறுத்துறதுனாலதான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. சோ அவரோட மனசுலயும் இடம் இல்ல, வாழ்க்கையில இடம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எங்களுக்குள்ள என்ன வேணாலும் நடக்கட்டும், என்னோட புருஷனை அவ்வளவு ஈஸியா நான் விட்டு கொடுத்துருவேன் நீ நினைக்கிறியா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீ சொன்னதை மறுபடியும் சொல்றி அப்படின்னு சொல்லி இவ கேட்டுட்டு கோவத்துல ஹீரோனை அடிக்கிற மாதிரி போக, போதும் நிப்பாட்டு, என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். இப்ப அவளை பாத்தீங்கன்னா, உன்னோட பொண்டாட்டி உன்னை ஏமாத்திட்டு இருக்கா, அவ உன்னை டைவர்ஸ் பண்ணலாம் விரும்பல, உன் கூட சேர்ந்து வாழணும் தான் ஆசைப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் நல்லவ மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. இல்லங்க, நான் எதுவுமே பண்ணல, அவங்க என்ன பேசுறாங்கன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவளை பாத்தீங்கன்னா, இங்க பாருஃபு, அந்த பொண்ணை நீ நம்பாத, அவ உன்னை ஏமாத்திட்டு இருக்கா, அவ சரியான ஃப்ராடுக்காரி, நல்லா நடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீங்க ஏன் இப்படி பேசுறீங்கன்னு தெரியல, நான் இங்க வந்தது என்னோட ட்ரெஸ்ஸை பேக் பண்ணிட்டு போலான்னு வந்தேன், கொஞ்சம் ட்ரெஸ்ஸை விட்டுட்டு போயிட்டேன், அதை எடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி இவ கண்ணாடியை எடுத்துட்டு இருக்க. இல்ல நீ கண்ணாடி எடுக்காத, உன்னோட கையில அடிபட்டுற போது அப்படின்னு சொல்லி ஹீரோ அவளை தடுத்துட்டு இருக்க. அவளை நீ நம்பாத, அவ உண்மையாவே பொய் சொல்லிட்டு இருக்கா, அவ நல்லா நடிக்கிறான் உன்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயினை பாத்தீங்கன்னா, அமைதியா கண்ணாடியை எடுத்து வச்சிட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோயின் பழிச்சு காட்டிடுறா. இவ இப்படி பண்ண உடனே அவளுக்கு கோவம் வந்து அவங்க உள்ள பொருள் எடுத்து ஹீரோயினை அடிக்கிற மாதிரி போக, ஹீரோயினோட மண்டையிலே அடிபட்டுருது. இப்ப ஹீரோயினோட மண்டையில அடிபட்டு ரத்தம் வந்துட்டு இருக்க. இத பார்த்த உடனே ஹீரோக்கு கோவம் வந்து,
உனக்கு என்ன பைத்தியமா புடிச்சிருக்கு? போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அவன் ஹீரோயின் கிட்ட என்ன கேட்குறான்னா, "உனக்கு எப்படி இருக்கு? ரொம்ப வலிக்குதா? வா நான் உன்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன்" அப்படின்னு சொல்ல, "இல்லங்க பரவால்ல. நானே பார்த்துக்கிறேன்" அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, "அவ பொய் சொல்றா, அவள நம்பாத" அப்படின்னு இவன் மறுபடியும் மறுபடியும் அதையே சொல்லிட்டு இருக்கா. "போதும் நிப்பாட்டு. எனக்கு என்னோட பொண்டாட்டிய பத்தி நல்லாவே தெரியும். 3 வருஷம் அவ கூட வாழ்ந்திருக்கேன். அவ எப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியும். ஃபர்ஸ்ட்டு நீ போய் ரெஸ்ட் எடு" அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோ அவள அங்கருந்து தூக்கிட்டு போக, ஹீரோயின பார்த்தீங்கன்னா, அவள பழிச்சு காட்டிட்டு இருக்கான். இவ இப்படி பண்ண உடனே இவளுக்கு கோவமா வந்துட்டு இருக்கு. இப்ப ஹீரோ ஹீரோயின கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போறான். டாக்டர் செக் பண்ணிட்டு என்ன சொல்றாங்கன்னா, கவலைப்படாதீங்க, லைட்டா தான் அடிபட்டிருக்கு. ரெஸ்ட் எடுத்தாங்கன்னா சரியா போயிரும். 2, 3 நாள்ல காயம் கூட கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு போக, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, எதுக்காக நீ வீட்டுக்கு வந்த அப்படின்னு சொல்லி கேட்க, என்னோட திங்ஸ்லாம் கொஞ்சம் விட்டுட்டு போயிட்டேன். அதை எடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன் அப்படின்னு இவ சொல்ல, என்கிட்ட நீ பொய் சொல்றியா? உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, பொய் சொல்றேனா? இந்த ஆளு கண்டுபிடிச்சிட்டானா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. இப்ப ஹீரோ என்ன சொல்றேன்னா, ஒத்த பைசா இல்லாம இந்த வீட்ட விட்டு போனேன். உன்னால எப்படி வாழ முடியும்? ஏதாவது பணம் வேணும். பணத்துக்காக தானே திரும்ப வந்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இல்லங்க நான் பணத்துக்காக வரல. டைவர்ஸ் அப்ளை பண்ணி அத கையோட வாங்கிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்ல, என்னது டைவர்ஸா? எதுக்கு இவ்ளோ சீக்கிரம் உனக்கு டைவர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க, உங்களுக்கும் டைவர்ஸ் தானே வேணும் அப்படின்னு இவ கேட்க, ஹீரோக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. இப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, நாளைக்கு அம்மாவோட பர்த்டே பார்ட்டி இருக்கு. நம்ம 2 பேருக்கும் டைவர்ஸ் ஆக போற விஷயம் அவங்களுக்கு தெரிய வேணாம். நீ நார்மலா வந்து பர்த்டே பார்ட்டி அட்டெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்ல, இவளும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான் வரான். அவன் வந்து பாஸ் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஹீரோ அவன முறைச்சு பார்க்குறான். இப்ப அவன பார்த்தீங்கன்னா, மன்னிச்சிடுங்க தெரியாத்தனமா வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் இந்த இடத்த விட்டு போக, ஹீரோவும் பின்னாடியே வரான். இப்ப அவன பார்த்தீங்கன்னா, சாரி பாஸ் என்னால தான் உங்களோட மீட்டிங் சொதப்பிக்கிச்சு. நீங்க 2 பேரும் ஒண்ணா பேசிட்டு இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதான் கெடுத்துட்டியே. சரி வீட்ட விட்டு வெளிய போன டாக்டர கண்டுபிடிச்சியா அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்க வெளிய போனதுக்கான ப்ரூஃபே இல்ல பாஸ் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா, ஹீரோ ஹீரோயின கூட்டிட்டு அவங்க அம்மாவோட பர்த்டே பார்ட்டிக்கு தான் வரான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, ஹீரோயின கீழ இறக்கி விட்டதுக்கு அப்புறம், ஹீரோயின பார்த்து அவனோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறான்னா, உண்மையாவே நான் ஷீஷி கூட 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒண்ணா ஸ்டே பண்ணாம இருந்திருந்தேன்னா, இப்போதைக்கு உன் கூட ஒண்ணா சேர்ந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கைய வாழ்ந்திருப்பேன் அப்படின்னு இவன் யோசிச்சுட்டு இருக்க. இப்ப ஹீரோயின பாத்தீங்கன்னா, ஹீரோ கிட்ட வந்துட்டு, "இங்க பாருங்க, நீங்க மனசு மாறி மறுபடியும் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா, உங்களுக்காக நான் காத்துட்டு இருப்பேன்" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட அம்மா தான் வராங்க. இப்ப அவங்க வந்து ஹீரோயின உள்ள கூட்டிட்டு போறாங்க. இப்ப உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் ஆன்ட்டிக்கு பர்த்டே கிஃப்ட்ட குடுக்குறா. "ஆன்ட்டி இந்தாங்க இதுதான் உங்களோட பர்த்டே கிஃப்ட்" அப்படின்னு சொல்லி குடுக்க, அத ஓப்பன் பண்ணி பார்த்தா அழகான நெக்லஸ் தான் இருக்கு. "இந்த கிஃப்ட் எனக்கு ரொம்ப புடிச்சிருக்குமா. ரொம்ப காஸ்ட்லியான நெக்லஸ் மாரி இருக்கு. வேர்ல்டுல இது 2 தான் இருக்கு. எனக்காக வாங்கிட்டு வந்தியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, இவளும் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஆன்ட்டி என்ன கேட்குறாங்கன்னா, "சரி உங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆச்சுல்ல. 2 பேரும் அடுத்து குழந்தை பெத்துக்கிறத பத்தி யோசிக்கலாம்ல. வயசும் ஆயிட்டே இருக்கு. என்னம்மா ஆச்சு? நீ தான் இதுக்கெல்லாம் பொறுப்பேத்துக்கணும். என் பையன நம்ப முடியாது. அவன் சரியான ஃப்ராடு பையன். ஒருவேளை அவனுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயினுக்கு சிரிப்பா வந்துட்டு இருக்கு. இப்ப அவள பார்த்தீங்கன்னா, "அவருக்கு ஏதாவது பிரச்சனையான்னு எனக்கு சரியா தெரியல ஆன்ட்டி. ஆனா இப்போதைக்கு எங்களால குழந்தை பெத்துக்க முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "ஏம்மா இப்படி சொல்லிட்டு இருக்க? ஏன்டா உன்னோட உடம்புல ஏதாவது பிரச்சனைனா ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணிக்கலாம்ல. நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலி. நான் ஒண்ணும் உன்ன பார்த்துலாம் சிரிக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்ல, "அம்மா என் உடம்புலலாம் எந்த பிரச்சனையும் இல்ல. நான் நல்லா தான் இருக்கேன்" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, கல்யாணம் ஆனதுலேருந்து அவர் என்ன தொட்டதே இல்ல. அப்புறம் எங்கிட்டு நான் பிரெக்னன்ட் ஆகுறது அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்க. இப்ப ஹீரோ ஹீரோயின கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின வெளியே கூட்டிட்டு வர, "என்னாச்சு இவ்ளோ சீக்கிரம் கூட்டிட்டு வந்துட்டீங்க?" அப்படின்னு சொல்லி இவ கேட்க, "அதெல்லாம் என்ஜாய் பண்ணது போதும். அதனால தான் கூட்டிட்டு வந்துட்டேன்" அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்ப அவள பாத்தீங்கன்னா, "சரி இன்னைக்கு கொஞ்சம் டைம் இருக்குல்ல. நம்ம 2 பேரும் டைவர்ஸ் சர்டிபிகேட்ட வாங்கிக்கலாமா?" அப்படின்னு சொல்ல, "எதுக்காக இவ்ளோ சீக்கிரம் நீ அவசரப்பட்டுட்டு இருக்க?" அப்படின்னு ஹீரோ கேட்க, "உங்களுக்கும் டைவர்ஸ் தானே வேணும். சோ அத சீக்கிரமா முடிச்சுட்டா நம்ம 2 பேரும் அவங்கவங்க லைஃப பார்த்துட்டு போயிட்டு இருக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின கட்டி பிடிச்சுக்கிறான். "என்னாச்சு? என்ன பண்றீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அம்மா பார்த்துட்டு இருக்காங்க" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப அவங்க அம்மா போனதுக்கு அப்புறம் ஹீரோ இவள விட்டுடுறான். இப்ப ஹீரோயின பாத்தீங்கன்னா, "கொஞ்சம் சீக்கிரமா டைவர்ஸ் பண்ணா நானும் என்னோட லைஃப பார்த்துட்டு போவேன். ஏன்னா அடுத்து நான் புதுசா ஒரு பையன கல்யாணம் பண்ணிக்கணும். புது லைஃப ஸ்டார்ட் பண்ணணும். எனக்கும் வயசாயிடுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "என்னது புதுசா பையன பார்க்க போறியா?" அப்படின்னு சொல்லி ஹீரோ கோவப்பட்டுட்டு இருக்க. "ஆமாங்க. உங்களுக்கும் கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கா. சோ உங்கள பத்தி பிரச்சனை இல்ல. ஆனா எனக்கு மாப்பிள்ளை வேணும்ல. நான் போய் மாப்பிள்ளை தேடணும். 30 வயசுல மாப்பிள்ளை கிடைக்கிறது என்ன சின்ன விஷயமா?" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோக்கு பயங்கரமா பொறாம வந்துட்டு இருக்கு. இப்ப அவங்க இப்படி
இப்படி சண்டை போட்டுட்டு இருக்க ஹீரோக்கு பயங்கரமா கோவம் வந்துட்டு இருக்க. ஹீரோயின் என்ன சொல்றானா, நான் உங்க கூட வரல, என்ன கூட்டிட்டு போறதுக்கு என்னோட ஃப்ரெண்டு வரான் அப்படின்னு சொல்ல, என்னது ஃப்ரெண்டா அப்படின்னு ஹீரோ ஷாக் ஆயிட்டு பார்க்க, அந்த இடத்துக்கு ஹீரோயினோட அசிஸ்டன்ட் தான் வரான். இப்ப அவனை பார்த்தவன ஹீரோயின் கார்ல ஏறலான்னு போக, இந்த பயப்புல தான் உன்னோட ஃப்ரெண்டா, யார் இவன் உன்னோட பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்க அந்த கேள்வியை கேட்கிற தகுதியை எப்பவோ இழந்துட்டீங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் அந்த இடத்த விட்டு கிளம்பி போக, ஹீரோ அவனோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, எல்லாமே என்னோட தப்பு தான், உன் மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு இவன் ஃபீலிங்கோட யோசிச்சுட்டு இருக்க. இது எல்லாத்தையும் ஷிஷி அவளோட கார்ல உட்காந்து பாத்துட்டு இருக்கா. இவன் மனசுல அந்த பொண்ணு இருக்கா போலயே, கண்டிப்பா அதுக்கு நான் விடவே மாட்டேன், அதுக்கு நான் வேற பிளான் வச்சிருக்கேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா கார்ல உட்காந்து பேசிட்டு இருக்கா. இப்ப அவன் என்ன சொன்னானா, டேய் நான் அந்த ஊரை விட்டு போலான்னு இருக்கேன், அதுவும் இன்னைக்கு நைட்டே கிளம்பலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஓகே பாஸ் அப்படின்னு இவனும் சொல்லிட்டு இருக்கான். இப்போ நைட் ஆகுது. இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா லக்கேஜ் எல்லாம் எடுத்து நடந்து வந்துட்டு இருக்க. ஏன் பாஸ் திடீர்னு இந்த ஊரை விட்டு போறீங்க, இங்கே இருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல, சம்பாதிக்கணும்லடா, அதுக்காக நான் பக்கத்து ஊருக்கு போறேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு நடந்து வந்துட்டு இருக்க. இப்ப அவன் என்ன சொல்றானா, உங்களோட ஹஸ்பண்ட் இருக்காரே, நீங்க போனத நல்லா என்ஜாய் பண்றாரு போல, ஏதோ பக்கத்துல உள்ள ஹோட்டல்ல தான் ஸ்டே பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்ல, இந்த ஹோட்டல்லையா, அவனுக்கு எவ்வளவு தைரியம், அவனை ஒரு வழியாக்காம விட மாட்டேன், 4 கேள்வி நறுக்குன்னு கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த ஹோட்டலுக்கு தான் போறா. இப்ப இந்த ஹோட்டல்ல பார்த்த உடனே 3 வருஷத்துக்கு முன்னாடி இதே ஹோட்டலுக்கு தான் நான் வந்தேன் அப்படின்னு வச்சுட்டு இவ ஹீரோ இருக்க ரூம் பக்கம் தான் வந்துட்டு இருக்கா. என்னடான்னு பார்த்தா ஹீரோனோட அசிஸ்டன்ட் ரொம்ப நல்லா ஹேக் பண்ணுவான். அவன் ஹீரோவோட போனை ஹேக் பண்ணி எந்த ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணிருக்கான் அப்படின்றத கண்டுபிடிச்சு சொல்ல, இவ்வளவு அந்த இடத்துக்கு வரா. இப்ப ரூமுக்கு வெளியே ஹீரோயின் நின்னுட்டு இருக்க. ஹீரோ ஹீரோயின உள்ள புடிச்சு இழுத்துக்கிறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின கிஸ் பண்ணிட்டு ஒரு மாரி பண்ணிட்டு இருக்க. "என்னாச்சு உனக்கு? ஒரு மாரி இருக்க. உனக்கு யாராவது ட்ரக்ஸ் குடுத்துட்டாங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, இவ ஹீரோவ வெளிய கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின கூட்டிட்டு இன்னொரு ரூம்குள்ள போயிடுறான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, ஹீரோயின் கூட ஒண்ணா இருக்கலாம்னு ட்ரை பண்ணிட்டு இருக்க. "நான் யாருன்னு தெரியுதா? நான் உன்னோட பொண்டாட்டி. நீ என்ன டைவர்ஸ் பண்ண போற. இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காத" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அதெல்லாம் கேட்கிற மாரியே இல்ல. ஹீரோயின் கூட நைட்டு ஒண்ணா ஸ்டே பண்ண. அடுத்த நாள் விடியுது. அடுத்த நாள் ஹீரோயின் கண்ண முழிச்சு பாத்து, "இவனுக்கு எவ்ளோ கொழுப்பு! என்ன டைவர்ஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு என் கூடவே ஒண்ணா ஸ்டே பண்ணிட்டா" அப்படின்னு இவ ஹீரோவ திட்டிட்டு அந்த இடத்த விட்டு ஹீரோக்கு தெரியாம கிளம்பி வந்துடுறா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறா. இப்ப ஓடி போய் கார்ல உட்காந்துட்டு அவளோட அசிஸ்டன்ட் கிட்ட என்ன சொல்றானா, இந்த ஹோட்டல்ல இருக்க சர்வேலன்ஸ் கேமரா எல்லாத்தையுமே நீ ஹேக் பண்ணி டெலீட் பண்ணிரு அப்படின்னு சொல்ல, அவனும் ஓகேன்னு சொல்லிடுறான். இப்ப இந்த பக்கம் ஹீரோ கண்ண முழிச்சு பார்க்க, அவனுக்கு நைட்டு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த சீஷிக்கு தான் கால் பண்றான். அவளுக்கு கால் பண்ண உடனே அவ என்ன சொல்றானா, நேத்து நைட்டு நான் உங்களுக்காக காத்துட்டு இருந்தேன், நீங்க எங்க போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதனால வர முடியல அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். இப்ப ஹீரோ அவனோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, அப்ப நேத்து நைட்டு நான் ஷீஷி கூட இல்ல, யாரு கூட இருந்தேன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு, இப்ப இவன் அவனோட அசிஸ்டன்ட் கால் பண்ணி அந்த இடத்துக்கு வர சொல்றான். அவன் வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ அவன் கிட்ட என்ன சொல்றானா, டேய் நேத்து நைட்டு என் கூட ஒண்ணா இருந்தது யார் அப்படின்றத சீக்கிரமா கண்டுபிடி, நல்லா கேட்டுக்க, இந்த விஷயம் வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்ல, யாருக்கிட்டே சொல்ல மாட்டேன் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போறான். இந்த பக்கம் இவளை பாத்தீங்கன்னா ஒரு டேப்லெட் எடுத்து வச்சுட்டு, கண்டிப்பா நீ என்கிட்ட ஓடி வருவ பாரு அப்படின்னு இவ ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்க. ஹீரோக்கு ஒரு கால் வருது. சீசியோட உடம்பு ரொம்ப சரியில்லாம போயிடுச்சு, உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோ பதறி அடிச்சுக்கிட்டு போறான். இப்ப டாக்டர் என்ன சொல்றாருன்னா, 2 நாளா நல்லா தான் இருந்தாங்க, ஆனா என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு உங்க கண்டிஷன் ரொம்ப மோசமாயிடுச்சு, எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோடவே இருப்பாங்க போல அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு போக, இப்ப அவளை பாத்தீங்கன்னா நான் சாக போறேன் அப்படின்னு சொல்லி கேட்க, நீ என்ன பேசிட்டு இருக்க, உனக்கு எதுவும் ஆகாது, நான் இருக்கேன்ல அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். எனக்கு கடைசி ஆசை ஒண்ணு இருக்கு, கல்யாண ட்ரெஸ் போடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு, அதுக்கு நீங்க உதவி செய்வீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, கண்டிப்பா உதவி செய்றேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். இப்ப இந்த சைடு ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவளுக்கு அவளோட ஃப்ரெண்டு கால் பண்ணி, இப்படி ஒரு பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, நான் உன்னை நேர்ல பார்க்கலாமா, உன்கிட்ட கொஞ்சம் மெடிக்கல் அட்வைஸ் கேட்கணும் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் வரேன்னு ஒத்துக்கிறா. இப்ப இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக கார் பார்க்கிங்ல இருக்க. அந்த இடத்துல ஒரு சோலோடா பட்டி ஹீரோயினை பாக்குறான். மேடம் நீங்க பார்க்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கீங்க தெரியுமா, உங்களை மாதிரி அழகான பொண்ணுங்களை நான் பார்த்ததே இல்லை, உங்களோட ஃபோன் நம்பர் கொஞ்சம் தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, முடியாது போடா சோடா புட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இவன் யாருன்னு பார்த்தா ஹீரோவோட ஃப்ரெண்டு தான். ஹீரோவை பாக்குறதுக்காக தான் இவன் இந்த இடத்துக்கு வந்திருக்கான். இப்ப பாத்தீங்கன்னா ஹீரோ, ஹீரோவோட அசிஸ்டன்ட் இவன் 3 பேரும் ஒண்ணா உட்காந்து பேசிட்டு இருக்கானுங்க. இப்ப இந்த புட்டி என்ன சொன்னானா, டேய் பார்க்கிங்ல ஒரு பொண்ண பார்த்தேன்டா, செம்ம பியூட்டிஃபுல்லா இருந்தாடா, அவள மாதிரி அழகான பொண்ணை நான் பார்த்ததே இல்ல, அவளை பார்த்த உடனே என்னோட ஹார்ட் எவ்வளவு வேகமா துடிச்சுது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உனக்கும் லவ் எல்லாம் வருமா அப்படின்னு ஹீரோ கலாய்ச்சிட்டு இருக்கான். இவங்க இப்படி கலாய்ச்சிட்டு இருக்க, அந்த பக்கம் ஹீரோயின் தான் வந்து உட்கார்றா. ஹீரோயினை பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா அவளையே பார்த்துட்டு இருக்க. டேய் அந்த பொண்ணு தான்டா நான் சொன்ன பொண்ணு, இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் போய் என்னால ஏதாவது ட்ரை பண்ண முடியுதான்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் குடுகுடுன்னு எந்திரிச்சு போக, ஹீரோக்கு பொறாமையா இருக்கு. இப்ப அவனை பாத்தீங்கன்னா, ஹாய் உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா, இப்பதான் பார்க்கிங்ல பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க.
இப்ப அவன பார்த்தீங்கன்னா, நம்ம 2 தடவ மீட் பண்ணிட்டோம். நம்ம நார்மல் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. ஸோ உங்க ஃபோன் நம்பர் தரீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்க, ஃபோன் நம்பரா? இல்லங்க என்னோட பாய் ஃப்ரெண்ட் ஃபோன் நம்பர் குடுத்தா திட்டுவாரு. அவரு பெர்மிஷன் குடுத்தா உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்ல, என்னது உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காரா? அப்படின்னு இவன் கேட்க, அந்த இடத்துக்கு ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்துடுறான். ஆமா சார் அவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான். என்னோட கேர்ள் ஃப்ரெண்டோட நம்பர நான் யாருக்கும் குடுக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அந்த ஆள பார்த்தீங்கன்னா, சாரி என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து உட்காந்துடுறான். இப்ப அவன் உட்காந்து புலம்ப ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். எனக்கு சான்ஸே இல்லப்போ அப்படின்னு இவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்க, என்னது பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு ஹீரோ ஷாக் ஆயிட்டு வேகமா எந்திரிச்சு போக, என்னாச்சு இவன் ஏன் இவ்வளவு கோவப்பட்டுட்டு போறான் அப்படின்னு இவன் முழிச்சிட்டு இருக்க, இந்த பக்கம் ஹீரோயின் ரெஸ்ட் ரூம்க்கு தான் போயிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் ரெஸ்ட் ரூம்ல இருக்க அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து என்ன கேக்குறானா, உன் புது பாய் ஃப்ரெண்ட் கூட சுத்திட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா அதனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்க, ஒரு விஷயத்த மறந்துடாத நீ நானும் டைவர்ஸ் வாங்கல, சோ இப்போ நீ என்னோட பொண்டாட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இதை எப்படிங்க நீங்க சொல்லலாம்? நீங்க எதிர்பார்க்கிறது என்கிட்ட இருந்து டிவோர்ஸ். அததான் நான் உங்களுக்கு குடுக்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்குன்னு லைஃப் இருக்கு. அந்த லைஃப்ப நான் பார்க்க வேணாமா? நீங்க பாட்டுக்கு வந்து இப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? நீ என்னோட பொண்டாட்டி தான். தேவையில்லாம என்னோட பேர ஸ்பாயில் பண்ற வேலை வச்சுக்காத. ஒழுங்கா என் பொண்டாட்டிய மட்டும் இரு. கணவன் கூட சுத்திட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீங்க இப்படி பேசுவீங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீங்க கூட தான் ஒரு பொண்ணு கூட சுத்திட்டு இருக்கீங்க. அத பத்தி நான் ஏதாவது கேள்வி கேட்கிறேன்னா, என்னோட பர்சனல் லைஃப்ல தலையிடுற உரிமை உங்களுக்கு கிடையாது. ஏன்னா 3 வருஷமா நீங்களும் நானும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாவே வாழல. அப்புறம் எப்படி என் மேல உங்களுக்கு உரிமை கொண்டாட முடியும் அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை கட்டி பிடிச்சிட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வாழலையா? வாழ்ந்துட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இங்க பாரு இப்ப நம்ம இருக்கிறது பப்ளிக் பிளேஸ். ஒழுங்கா நடந்துக்க அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா என்னது இது சவுண்டு? இங்க கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போக, இவங்க 2 பேரும் சைலண்ட் ஆயிடுறாங்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, என்னோட லைஃப டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நீங்க நிம்மதியா வாழுங்க. நானும் நிம்மதியா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த இடத்த விட்டு போக, ஹீரோ பாத்தீங்கன்னா, என்ன டைவர்ஸ் கூட பண்ணல. அதுக்குள்ள நீ இன்னொரு பையன் கூட சுத்திட்டு இருக்க அப்படின்னு இவள திட்டிட்டு இருக்கான். இந்த சைடு ஹீரோயின் நம்மளோட ஃப்ரெண்டு கூட பேசிட்டு நடந்து வந்துட்டு இருக்கும்போது, அவனுக்கு ஒரு கால் வருது. இப்ப அவன பாத்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல்ல ஒரு எமர்ஜென்சி. நான் உடனே போய் ஆகணும். நீ பார்த்து பத்திரமா போ அப்படின்னு சொல்ல, இவ்ளோ ஓகேன்னு சொல்லிறா. இப்ப ஹீரோயின் தனியா நடந்து வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இந்த ஷீஷி தான் வரா. உன் கூட கொஞ்சம் தனியா பேசணும் வா அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோயினும் உட்காந்து பேசிட்டு இருக்கா. இப்ப அவன் என்ன சொல்றான்னா, எப்பதான் அவனை விட்டு நீ போவ அப்படின்னு சொல்லி கேட்க, நான் இதுக்காக என் புருஷனை விட்டு போகணும் அப்படின்னு இவ சொல்றா. என்னது உன்னோட புருஷனா? அவன் உன்னை டைவர்ஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறான் அப்படின்னு சொல்ல, டைவர்ஸ் பண்ணணும்னு தான் ஆசைப்படுறாரு. இன்னும் டைவர்ஸ் ஆகல. சோ நான் இப்ப வரைக்கும் அவரோட பொண்டாட்டி தான் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு, இப்ப அவளை பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய வேலை இருக்கு. உன் கூட பேசி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போக, இவ்வளவு பாத்தீங்கன்னா அங்க உள்ள காஃபியை அவன் மேலே ஊத்திக்கிறா. இப்ப அவ ஹீரோக்கு கால் பண்ணி, உன் பொண்டாட்டி தான் இப்படி பண்ணிட்டா ஹாஸ்பிட்டல் வா அப்படின்னு சொல்ல, இப்ப பாத்தீங்கன்னா அவனுமே அவளை பாக்குறதுக்கு வந்துடுறான். நான் உங்க பொண்டாட்டியை எதிர்ச்சியா காஃபி ஷாப்ல பார்த்தேன். அவங்க கூட பேசலாம்னு நினைச்சேன். ஆனா அவங்க சூடான காஃபியை என் மேல ஊத்திட்டாங்க அப்படின்னு சொல்ல, அவ அப்படிலாம் பண்ண மாட்டாளே, ரொம்ப நல்ல பொண்ணாச்சு அப்படின்னு ஹீரோ சொல்ல, அப்ப என் பேச்சுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நீங்க என்ன நம்பலையா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல இல்ல நான் கண்டிப்பா அவனை நம்புறேன். நீ ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் எடு அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்ப ஹீரோ அந்த பொண்ண சமாதானப்படுத்தி அந்த இடத்துல தூங்க வச்சதுக்கு அப்புறம் வெளியே வரான். பார்த்தா அந்த இடத்துல ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்ட பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் வந்துட்டு இருக்கா. இவள பார்த்தவொடனே ஹீரோ அவளை புடிச்சிட்டு, எதுக்காக ஷீஷி கிட்ட இப்படி நடந்துக்கிற? அவ ஒரு பேஷண்ட்ன்றத மறந்துட்டியா? அவகிட்ட நல்ல விதமா நடந்துக்கலாட்டியும் பரவாயில்ல. அவ மேல எதுக்காக காஃபிய ஊத்துன அப்படின்னு சொல்லி கேட்க, இங்க பாருங்க நான் காஃபி ஊத்துனேன்றதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? அவ வாய் விட்டு சொன்னான்றதுக்காக என்கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. நான்லாம் எதுவும் பண்ணல. அவ உன்னை முட்டாளாக்கிட்டு இருக்கா. நீயும் நல்லா முட்டாள் மாதிரி இரு. உங்களுக்கு ஏத்த ஜோடியா தான் பார்த்து புடிச்சிருக்கீங்க. அவ சொல்லிட்டானா அப்படியே நீ நம்பிட்டு வந்து என்கிட்ட கேக்குறல்ல. எனக்கு தெரிஞ்ச அவளாதான் இந்த காஃபிய ஊத்திட்டு இருப்பா. வேணும்னா போய் சிசிடிவியை செக் பண்ணி பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின் கூட சண்டை போட்டுட்டு இருக்க. அவன் என்ன சொல்றானா, இங்க பாருங்க உங்களுக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்றதுனால எனக்கும் அந்த பொண்ணை பிடிக்கணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. நீங்க அந்த பொண்ணோட வார்த்தையை அந்த அளவுக்கு நம்புறீங்கன்னா முதல்ல ப்ரூஃப் இருக்கான்னு பாருங்க. அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போக, இந்த பக்கம் ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட, டேய் அந்த ஹோட்டல்ல என்ன நடந்துச்சு அப்படின்ற சிசிடிவி எடுத்துட்டு வாடா அப்படின்னு சொல்ல, பாஸ் ஆல்ரெடி நான் செக் பண்ணிட்டேன். சிசிடிவி ஃபுட்டேஜ் டெலீட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்ல, அது எப்படிடா நான் கேட்குற சிசிடிவி எல்லாம் டெலீட் ஆயிட்டு இருக்கு. ஒழுங்கா அந்த சிசிடிவியை ரெக்கவர் பண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு ஹீரோ சொல்ல, பார்த்தா ஹீரோவோட ஃபோனுக்கு இந்த பக்கம் ஹீரோயினோட அசிஸ்டன்ட்டே சென்ட் பண்ணிடுறான். ஏன்னா ஹீரோயின் தான் சொல்லியிருப்பா, அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் ரெக்கவர் பண்ணி என்னோட புருஷனுக்கு அனுப்பி வைடா அப்படின்னு சொல்ல, அவனும் அனுப்பி வச்சிருப்பான். இப்போ அந்த ஃபுட்டேஜை பார்த்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, இன்னும் எத்தனை விஷயம் தான் ஸ்ரீஷி என்கிட்ட மறைக்கிறான்னு தெரியலையே. அவ சொல்றதை நான் அப்படியே நம்பினேன். ஆனா அந்த காஃபி அவ்வளவுதான் அவ மேல ஊத்திட்டு இருக்கா அப்படின்னு ஹீரோ அவன் மேல கோவப்பட்டுட்டு இருக்க. ஹீரோக்கு அந்த பொண்ணு மேல உள்ள நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும்.
இப்ப இந்த சைடு ஹீரோயின் அவ ஃப்ரெண்டு கூட பேசிட்டு நடந்து வந்துட்டு இருக்கா. நம்ம எல்லாம் ஒண்ணா சேர்ந்து சரக்கடிச்சு எவ்வளவு நாளாச்சு. ஃப்ரீயா இருந்தானே வாயே எல்லாரும் கிளப்புக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ்ள பாத்தீங்கன்னா இல்லண்ணா நான் வரல அப்படின்னு சொல்லிடுறா. என்னடான்னு பார்த்தா என்னதான் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் இவங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சி மாதிரி தான் பழகிட்டு இருக்காங்க. அட வாமா தங்கச்சி எனக்குன்னு இருக்கிறது ஒரே ஃப்ரெண்டு நீ தான் தங்கச்சி நீ தான் உன் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்ல. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா கிளப்புக்கு தான் ரெடி ஆயிட்டு வரா. இவ்ள பார்த்தவன ஹீரோயினோட அசிஸ்டண்ட பாத்தீங்கன்னா பாஸ் வேற லெவல்ல இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. வாய முடிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உள்ள போயிட்டு இருக்க. ஹீரோயினை ஹீரோட ஃப்ரெண்டு பாத்துறான். என்னடான்னு பார்த்தா ஹீரோவும் அதே கிளிப்ல தான் இருக்கான். இப்ப அவன் ஹீரோ கிட்ட என்ன சொல்றானா, டேய் உன்னோட எக்ஸ்போண்டாட்டியை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல, எனக்கும் அவளுக்கும் இன்னும் டைவர்ஸ் ஆகல. இன்னொரு தடவை எக்ஸ்போண்டாட்டின்னு சொன்னா உன்னை பிச்சு போடுவேன் அப்படின்னு சொல்ல, நீ தான் டைவர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணல அப்புறம் என்ன எக்ஸ்போண்டாட்டி இல்லைன்ற, அந்த பொண்ணு இங்கதான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவளை பத்தி என்கிட்ட பேசாத அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா சரி எங்க பார்த்தா அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த பக்கம் தான் போனாங்க அப்படின்னு சொல்லி 2 பேரும் தேடிட்டு போறாங்க. அங்க போய் பார்த்தா ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸும் கூட ஒன்னா சேர்ந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்க. இதை பார்த்த உடனே ஹீரோக்கு கோவமா வந்துட்டு இருக்கு. ஏண்டா நான் உயிரோட தானே இருக்கேன், நான் என்ன செத்து போயிட்டேனா, அதுக்குள்ள இன்னொரு பாய் ஃப்ரெண்டை தேடிக்கிட்டா இவள் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு இவன் கோவப்பட்டுட்டு இருக்க. நீ கோவப்படுறதுல நியாயமே இல்லடா, அவளுக்கு நீ டைவர்ஸ் கொடுத்துட்ட, அவ யார் கூட சுத்தினா உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவால அதை அக்செப்டே பண்ணிக்க முடியல. இப்ப அவனை பாத்தீங்கன்னா ஹீரோவை சமாதானப்படுத்தி பக்கத்து ரூம்ல உட்கார வச்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட இன்னொரு ஃப்ரெண்டுமே வந்துடுறான். இப்ப அவன் வந்தவொடனே இவனுங்கள பாத்தீங்கன்னா, டேய் நம்ம ஆளோட பொண்டாட்டி இந்த இடத்துல தான் இருக்கா பக்கத்து ரூம்ல அப்படின்னு சொல்ல, என்னடா சொல்ற, நான் இது வரைக்கும் அந்த பொண்ணை பார்க்கவே இல்லை, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இந்த பக்கம் வந்துட்டு இருக்க. வந்து பார்த்தா அந்த ரூம்ல ஹீரோயின் தான் இருக்கா. நீங்களா, சாரி நான் எது தெரியாம ரூமுக்குள்ள வந்துட்டேன்னு நினைக்கிறேன். சரி உங்களுக்கு ஃபூக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறான். இவன் இப்படி சொன்னவன அவனை பாத்தீங்கன்னா, மன்னிச்சிருங்க தப்பான ரூமுக்குள்ள தான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, இந்த பக்கம் ஹீரோயின் நிறைய சரக்கு அடிச்சிடறான். இப்போ அவளை பார்த்தீங்கன்னா நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி எந்திரிக்க தள்ளாடிட்டே இருக்கா. பாஸ் நானும் கூட வரவா அப்படின்னு சொல்ல, ஒன்று வேணா போய் தள்ளடா நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு கிளம்பி போக. இப்போ இந்த பக்கம் என்ன சொல்றானா, ஆனா நாளைக்கு திரும்பி வரப்போறா, இந்த விஷயம் என்னோட பாஸுக்கு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவனை பார்த்தீங்கன்னா நான் போய் உடனே அவங்க கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போக, இந்த பக்கம் ஹீரோட ஃப்ரெண்டை தான் காட்டுறாங்க. டேய் எங்கடா உன் பொண்டாட்டி, நான் போய் பார்த்தேன் அந்த இடத்துல உன் பொண்டாட்டியை காணும், அந்த இடத்துல வேற பொண்ணு தான் இருந்தா, நம்ம ஹோட்டல்ல பார்த்தோமே அந்த பொண்ணு தான், அவளா அவனோட எக்ஸ் பொண்டாட்டி. அவகிட்ட நான் கேட்டேன் உனக்கு ஃபூவை தெரியுமான்னு, தெரியாதுன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்ல, ஹீரோக்கு பயங்கர கோவம் வந்துட்டு இருக்கு. அதுக்குள்ள என்ன மறந்துட்டாளா அப்படின்னு யோசிச்சுட்டு இப்ப இவன் பாத்தீங்கன்னா கோவத்துல உட்காந்துட்டு இருக்க. அவன் என்ன சொல்லிட்டு இருக்கானா, ஏண்டா உன் பொண்டாட்டி ஒரு தடவையாவது இன்ட்ரோ கூட அப்படின்னு இவனுங்க எல்லாம் பேசிட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் போதையில நடந்து வந்துட்டு இருக்க. அவகிட்ட ஒரு பையன் வந்து வம்பிழுத்துட்டு இருக்கான். என்னம்மா தனியா வந்திருக்க போல அப்படின்னு சொல்லி இவன் அவளோட கையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து அவனை அடிச்சு போட்டுறான். இப்ப ஹீரோ வந்து ஹீரோனை காப்பாத்திட்டு இருக்க. ஹீரோட ஃப்ரெண்டு வந்து அவனை அடிச்சுட்டு, டே உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு போய் இவனை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவும் ஹீரோனை கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனை கூப்பிட்டு கார்ல உட்கார வச்சிட்டு இருக்க. என்ன பண்ணிட்டு இருக்க, என்னை விடு அப்படின்னு இவ சொல்றான். இதுக்காக நீ இவ்வளவு ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்க, இதனால உனக்கு தான் பிரச்சனை அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. நான் எவ்வளவு ட்ரிங்க்ஸ் பண்ணா உனக்கு என்னையா, உன் வேலையை மட்டும் பாரு, காப்பாத்துனதுக்கு தேங்க்யூ அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட டை எடுத்து ஹீரோயினோட கையை கட்டி போட்டுடுறான். ஒழுங்கா பேசிடி, நம்ம 2 பேருக்கு டைவர்ஸ் ஆகலன்னு நான் உங்ககிட்ட எத்தனை தடவை தான் சொல்றது, நீ பாட்டுக்க பசங்க கூட சுத்திட்டு இருக்க, இன்னொரு தடவை ஏதாவது பையன் கூட சுத்துறத பார்த்தேன்னா உன்னை பிச்சு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் யாரு கூட சுத்தினா உங்களுக்கு என்ன, நீங்க அந்த சிஷியை தானே காதலிக்கிறீங்க, இல்ல என்ன காதலிக்கிறீங்களா, எதுக்காக 2 பேருமே வேணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க. இப்ப ஹீரோ அவளோட கை கட்ட அவுத்து விட்டுட்டு, நான் வேணும்னு பண்ணல, எனக்கு அவதான் முக்கியம் அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். அவதான் முக்கியம்னா எதுக்காக என்ன இங்க தூக்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்டுட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி அவ எனக்கு பெரிய உதவி பண்ணிருக்கா, அந்த ஒரே காரணத்தினாலதான் என்னால அவளை விட முடியல அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப இந்த இடத்துக்கு ஹீரோயினோட அசிஸ்டன்ட் வந்துடுறான். அவனை பார்த்தவன ஹீரோயின் இறங்கி போய் அவனோட கையை பிடிச்சிட்டு நிக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஒழுங்கா அவனோட கையை விற்று நம்ம 2 பேருக்கும் டைவர்ஸ் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதான் டைவர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணிட்டீங்களே அப்படின்னு அவன் சொல்றான். நாங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி, எங்களுக்குள்ள 1000 இருக்கும், நீ குறுக்க வராதடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவர் இப்படிதான் காலத்துக்கும் சொல்லிட்டு இருப்பாரு, வா போலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஜாலியா போயிட்டு இருக்க. இதை பார்த்தவொடனே ஹீரோக்கு கோவமா வந்துட்டு இருக்கு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா பயங்கர கோவத்தோட உள்ள வந்துட்டு இருக்க. உள்ள அவனுங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனை போட்டு புலி பண்ணிட்டு இருக்கானுங்க. டே அவனை துரத்தி விட்டு தொலைங்கடா அப்படின்னு சொல்ல அவனும் அந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்ப ஹீரோட ஃப்ரெண்டை பாத்தீங்கன்னா என்னடா மச்சாச்சு, ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அவனை பாத்தீங்கன்னா டே கம்முன்னு அவன்கிட்ட ஏதோ கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஓகே நான் பாத்ரூம் வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு நைஸா கிளம்ப. இப்ப ஹீரோ என்ன சொல்றானா, எப்படிரா என் பொண்டாட்டிக்கு என்ன அவ்வளவு சீக்கிரம் பிடிக்காம போச்சு, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஏண்டா நீ உன்னோட பொண்டாட்டியை காதலிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க. இல்ல
அவளை யாரு காதலிச்சா? எனக்கு அவளெல்லாம் பிடிக்காதே அப்படின்னு சொல்ல, என்கிட்ட பொய் சொல்லாத, உன்னை பார்த்தாலே தெரியுது உன்னோட பொண்டாட்டியே நீ காதலிக்கிறேன்னு அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அமைதியா இருக்கான். இப்ப அவன் என்ன சொல்றானா, சரி உன் பொண்டாட்டி மேட்டரை விடு, உன் லவரை பத்தி வருவோம். உன் லவரோட உடம்பு சரியாகணும்ல, அந்த டாக்டரை பத்தி டீட்டெயில் கேட்டல. நாளைக்கு டாக்டரோட பார்ட்டி நடக்க போகுது. அந்த பார்ட்டிக்கு டாக்டர்ஸ் மட்டும்தான் வருவாங்க. அந்த பார்ட்டிக்கு அந்த டாக்டர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீ வந்தன்னா கையங்களவமா புடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஓகேன்னு ஹீரோவும் சொல்லிடுறான். இப்ப அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஹீரோ பார்ட்டிக்கு வந்துட்டு இருக்க. அதே பார்ட்டிக்கு தான் ஹீரோனும் வரா. ஏன்னா அவ்வளோ ஒரு டாக்டர் தானே. இப்ப ஹீரோனை பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா இவ கிராஜுவேஷன் கூட முடிக்கல, இவ எதுக்காக இந்த பார்ட்டிக்கு வந்தா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. என்ன ஒரு டைமிங், கரெக்டா இவன் போற இடத்துக்கு அவன் பொண்டாட்டியும் வந்துடுறானே, கடவுளே சேர்த்து வச்சிருவாங்க போல அப்படின்னு இவனுங்க அவங்களோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோனை பாத்தீங்கன்னா, டே ஆனா வருவான்னு சொன்னல, அவ வந்தானே என்னை வந்து பார்க்க சொல்ல அப்படின்னு சொல்லி இவ வெயிட் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். ஹாய் செல்லம், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, எதுக்காகங்க என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க பார்ட்டிக்கு வந்தா பார்ட்டியை என்ஜாய் பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்ல, பார்ட்டில உன்னை பார்த்தேன், அதான் பேசலான்னு வந்துட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. என்கிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்கு? நம்ம ரெண்டு பேருக்கு நடுவில் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவ போக பார்க்க, இன்னும் எத்தனை நாள் தான் என் மேல கோவமா இருக்க போற? கோவத்தை விட்டு தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உங்க மேல கோவப்படுறதுக்கு நான் என்ன உங்களோட லவரா இல்ல பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இப்ப என்ன கேக்குறானா, சீசியை விட்டுட்டு ஏன் கூட வந்துடலான் இருக்கீங்களா? என்கிட்ட இவ்வளவு பாசமா பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, என்னால அவளை விட்டுட்டுலாம் வர முடியாது, அதே மாதிரி நீ என்னை விட்டு தள்ளி போறதையும் என்னால அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீங்க இப்படியே பேசிட்டு இருக்க வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு ஹீரோனை தேடிட்டு தான் வந்துட்டு இருக்கா. இப்ப அவ இப்படி தேடிட்டு வர்றதை பார்த்த உடனே ஹீரோயின் வந்து ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. எதுக்காக என்ன கட்டி பிடிக்கிற? இப்பதானே சொன்ன நம்ம ரெண்டு பேருக்கு நடுல எந்த சம்மந்தமும் இல்லைன்னு, அப்புறம் எதுக்கு கட்டி பிடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவளை பாத்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கட்டி பிடிங்க அப்படின்னு சொல்ல ஹீரோவும் இவ்வளவு கட்டி பிடிச்சிட்டு இருக்கான். இப்ப இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ஹீரோனை தேடிட்டு அந்த பக்கம் போக ஹீரோயின் அந்த பக்கம் ஓடி போயிடுறான். இப்ப அவ ஓடிட்டு இருக்க. அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ஹீரோனோட டாக்டர் பேர் சொல்லி கூப்பிடுறான். இவ இப்படி கூப்பிட்ட உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா இது அந்த டாக்டரோட பேர் தானே அப்படின்னு யோசிச்சுட்டு அவனுமே பின்னாடியே போறான். இப்ப அவளை பாத்தீங்கன்னா ஏண்டி என்னோட பேரை சொல்லி கூப்பிட்டு இருக்க, உன்னால நான் பிரச்சனையில மாட்டிக்கிட்டே பாரு, அவன் தேடிட்டு வந்துட்டு இருக்கான், சீக்கிரம் இந்த ட்ரெஸ்ஸை கூட அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அவளோட காஸ்டியூமை சேஞ்ச் பண்ணிக்கிறா. இப்ப பாத்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் வேகமா ஒரு இடத்துல ஓடி வந்துட்டு, அப்பாடா அவன் கண்ணில் மாட்டாம தப்பிச்சாச்சு அப்படின்னு இவ மூச்சு விட்டுட்டு இருக்க. கரெக்டா ஹீரோ வந்து இவ்வளவு புடிச்சிடுறான். நீங்க தானே டாக்டர் அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லையே நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு தேடிட்டு இருந்தா அப்படின்னு ஹீரோ கேட்க, ஆமா ஆமா நான் தான் ஷீஷிக்கு அப்பாயிண்ட் பண்ண டாக்டர், என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க, ஷீஷியை காப்பாத்துங்க, என் கூட ஹாஸ்பிட்டல் வாங்க அப்படின்னு சொல்ல, இப்போதைக்கு வர முடியாது ஆனா கண்டிப்பா ஃபியூச்சர்ல காப்பாத்துறேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. போன தடவை இப்படிதான் சொன்னீங்க, ஆனா ஹாஸ்பிட்டல் பக்கமே வரல, என்னால உன்னை நம்ப முடியாது, உன்னை கையோட கூட்டிட்டு போய் ஆகணும் வா அப்படின்னு சொல்லி ஹீரோ கூப்பிட்டுட்டு இப்ப அவன் என்ன சொல்றானா, உங்களை பாக்குறதுக்கு இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மாஸ்கை கலட்டுற மாதிரி போக ஹீரோயின் விட மாட்டேங்கிறா. நீங்க மட்டும் என்னோட மாஸ்கை கழட்டினீங்கன்னா அப்புறம் நான் ஷீஷிக்கு ட்ரீட்மெண்டே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீ எப்படி இருந்தா எனக்கு என்ன, சரி நான் உங்களை பார்க்கல, அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதுக்காகவாது நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா முன்னாடி போகும்போது இவ ஹீரோவோட கழுத்துல ஒரு ஊசியை இறக்கிடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா திரும்பி இவ்வளவு திட்டலான்னு பார்க்க கொஞ்ச நேரத்துல ஹீரோவால அசைய கூட முடியாம அதே இடத்துல கீழே உட்காந்துட்டு இருக்க. என்னைய பிளாக்மெயில் பண்றீங்களா, உங்களுக்கு இதுவும் வேணும் இனமும் வேணும் அப்படின்னு இவ ஹீரோவா வளைச்சு வளைச்சு போட்டோ எடுத்துட்டு இருக்க. இப்படிலாம் பண்ணாத உன பீச்சு போட்டுறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே ஹீரோவை வெறுப்பேத்திட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் வர சவுண்டு கேக்குது. அந்த சவுண்டு கேட்ட உடனே இவ்வளவு பாத்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு ஓடி போக அசிஸ்டன்ட் வந்து பார்த்தா ஹீரோ இப்படி கிடக்குறான். இப்ப அந்த ஊசியை எடுத்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோ நார்மல் ஆகுறான். டேனை தூக்கி விடுறா அப்படின்னு சொல்ல இவனுமே ஹீரோவை தூக்கி விட்டுட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா சீக்கிரமா அந்த டாக்டரை கண்டுபிடி, அவளை ஃபாலோ பண்ண அப்படின்னு சொல்ல இவனுங்களும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஓடி ஓடி அவளோட வீட்டுக்கு போறதுக்கு பதிலா அவ ஃப்ரெண்டோட வீட்டுக்கிட்டே வந்துட்டா. இப்ப இவ என்ன சொல்றனா, நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், நான் ஓ வீட்டுக்குள்ள போனாதான் என்னால தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவ வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்க. உங்க ரெண்டு பேருக்கு டிவோர்ஸ் ஆனிச்சா இல்லையா, ஏன் தான் ஏன் உயிரை வாங்குறீங்களோ அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. இப்ப பாத்தீங்கன்னா ஹீரோ கரெக்டா வந்து கதவை தட்டான். இப்ப ஹீரோ டாக்டரை பார்த்த உடனே, இங்க என்ன பண்றீங்க டாக்டர் அப்படின்னு சொல்லி கேட்க, இது என்னோட வீடு, நீங்க தானே கதவை தட்டினீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க, உங்க வீட்டுக்குள்ள ஒரு முக்கியமான ஆள் வந்ததை பார்த்தோம், அந்த ஆள் எங்களுக்கு ரொம்ப முக்கியம், நாங்க அதை பார்த்துட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்லி இப்ப ஹீரோட அசிஸ்டன்ட் உள்ள போயிட்டு இருக்க. ஹீரோ போய் செக் பண்ணிட்டு இருக்கான். அப்படி செக் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயின் பாத்தீங்கன்னா டாக்டரோட சட்டையை போட்டு நின்னுட்டு இருக்க. இவ இப்படி நிக்கிறத பார்த்த உடனே ஹீரோ ரொம்ப ஷாக் ஆயிரான். நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, நான் இங்க என்ன பண்றேன்னா, நாங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கோம், எங்க ரெண்டு பேருக்கு நடுவில் என்ன வேணாலும் இருக்கோம், நாங்க ரெண்டு பேரும் அப்பையிலேருந்தே
ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஒழுங்கா என் கூட வந்துரு. நான் உன்ன நல்லபடியா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். உங்க கூட வந்துரவா? இந்த மாரி எத்தன பொண்ணுங்கள தான் நீங்க பாத்துப்பீங்க? ஆல்ரெடி ஒருத்திக்கு வாக்கு குடுத்துருக்கீங்க. அது பத்தாதுன்னு நான் வேறயா அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோ விடுற மாரியே இல்ல. இப்ப ஹீரோயின பாத்தீங்கன்னா, இந்த இடத்த விட்டு போறீங்களா? எனக்காக இவரு ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல, ஹீரோ கோவத்துல அந்த இடத்த விட்டு போயிடுறான். இவன் போனாலும் அவனோட அசிஸ்டன்ட் அங்கேயே நின்னுட்டு இருக்க. உங்க பாஸே போயிட்டாரு. நீங்க என்ன போகாம இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, இதோ கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லி அவனும் போயிட்டு இருக்க. கதவை சாத்திட்டு போங்க அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். இப்ப அவங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் இவன் என்ன கேக்குறானா, உன்னோட புருஷனை நீ காதலிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் அவன்கிட்ட எத்தனையோ தடவை பேசி பார்த்துட்டேன். ஆனா அவன் மனசு மாறுற மாதிரியே இல்ல. எனக்கு அவனை பிடிக்கல அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கான். இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோவை பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு தான் போறா. ஷீஷிக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதுக்காக. இப்ப ஹீரோயின பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணுக்கு நான் ட்ரீட்மெண்ட் பண்ணேன்னு சொல்லியிருந்தேன். சோ அத பண்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஷீஷிக்கு ரொம்ப பயமாயிட்டு இருக்கு. இப்ப இந்த ஷீஷி என்ன சொல்றானா, இல்ல எனக்கு ட்ரீட்மெண்ட்லாம் எதுவும் வேண்டாம். இப்போதைக்கு என்னோட உடம்பு நல்லாதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின பாத்தீங்கன்னா ஒரு மாத்திரையை கொடுத்து, இந்த மாத்திரையை நீங்க கண்டிப்பா போட்டுதான் ஆகணும். இந்த மாத்திரையை போட்டுட்டீங்கன்னா உங்க உடம்புல உள்ள விஷத்தை ஒட்டுமொத்தமா எடுத்துரும். ஒருவேளை உங்களோட உடம்புல விஷம் இல்லைன்னா இந்த மாத்திரை உங்களை கொன்னுரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீ என்ன கொலை பண்றதுக்காக வந்திருக்கியா இல்ல ட்ரீட்மெண்ட் பண்றதுக்காக வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி இவ கேட்க, நீங்க தானே சொன்னீங்க உங்களோட உடம்புல விஷம் இருக்குன்னு. உங்களோட உடம்புல விஷம் இருக்கிறது உண்மைனா இந்த மாத்திரை அந்த விஷத்தை எடுத்துரும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி இவ கொடுக்க. இப்ப அந்த மாத்திரையை பாத்தீங்கன்னா அவ தூக்கி வீசிடுறான். இப்ப அவ என்ன சொல்றானா, என்னோட உடம்பு கொஞ்சம் நல்லா இருக்கு. இப்போதைக்கு எனக்கு ட்ரீட்மெண்ட் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயினை பாத்தீங்கன்னா, அவங்களோட உடம்பு நல்லா இருக்கான். மறுபடியும் உடம்பு சரியில்லைன்னா என்ன கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போக, ஹீரோயின் மேல ஒரு பெர்ஃப்யூம் ஸ்மெல் வருது. இப்ப அந்த ஸ்மெல்ல பார்த்த உடனே ஹீரோ என்ன யோசிக்கிறானா, அன்னைக்கு நைட்டு நம்ம கூட ஒரு பொண்ணு இருந்தாலே அந்த பொண்ணு மேல இருந்து வர ஸ்மெல் மாதிரியே இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு ஹீரோ அந்த பக்கம் வந்துட்டு இருக்க. ஹீரோயின் அவளோட வேஷத்தை கழிச்சிட்டு டாக்டர் வேஷத்துக்கு மாறிட்டா. இப்ப இவள பாத்தீங்கன்னா ரவுண்ட்ஸ் வந்துட்டு இருக்க. கரெக்டா ஹீரோ இவள பாத்துறான். நீ ஹாஸ்பிட்டல்ல என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன வேஷம் இது அப்படின்னு சொல்லி கேட்க, நான் இங்கதான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இங்க வேலை பாக்குறியா? ஸ்கூல் பக்கமே நீ போனதில்ல. உனக்கு எப்படி ஹாஸ்பிட்டல்ல வேலை கொடுத்தாங்க? உன்னோட டாக்டர் லவரை வச்சு இந்த வேலையை வாங்கினியா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டுட்டு இருக்க. நான் என்ன வேலை பார்த்தா உங்களுக்கு என்னங்க? உங்களோட வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போக, ஹீரோனோட அசிஸ்டன்ட் கிட்ட என்ன சொல்றேன்னா, என்னோட பொண்டாட்டி இங்க வேலை பாக்குறாளாம். எதுக்கும் அவன் மேல ஒரு கண்ணா வச்சுக்க. அவளுக்கு எந்த பிரச்சனைனாலும் உடனே என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண அப்படின்னு சொல்ல, அவனும் ஓகேன்னு சொல்லிடுறான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா போய் ஒரு பேஷண்ட தான் பாக்குறா. அவங்களுக்கு இப்பதான் ஆபரேஷன் முடிஞ்சிருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னோட பசங்களை நான் நல்லபடியா வளர்த்தேன். ஆனா அவங்க யாருமே என்ன பாத்துக்கலாமா? ஹாஸ்பிட்டல் பில்ல கூட கட்டாம வச்சிருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க. உங்களோட உடம்புக்கு எதுவும் ஆகாது. சீக்கிரமே உங்களோட உடம்பு சரியாயிரும். அந்த பில்ல நானே கட்டுறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கத ஷீஷி கேட்டுடுறா. ஓ, நீ டாக்டரா வேலை பார்த்துட்டு இருக்கியா? அப்போ உனக்கு பெரிய பிரச்சனையா கொடுத்துட வேண்டியதா அப்படின்னு யோசிச்சுட்டு இப்ப இவ்வளவு பாத்தீங்கன்னா அந்த பாட்டியை கொலை பண்றதுக்கு பிளான் பண்ணிடுறா. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயின் ரவுண்ட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அவளோட ஆபீஸ் ரூம்ல உட்காந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு டாக்டர் தான் வராரு. இப்ப அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, ஏதோ ஒரு பேஷண்ட்டுக்கு பில் எல்லாம் பே பண்ணிருக்கியாமே, இப்படியே நீ பே பண்ணிட்டு போனா நீ ரொம்ப புவர் ஃபேமிலி ஆயிருவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்கிட்ட தான் நிறைய பணம் இருக்குல்ல, இதெல்லாம் ஒரு பணமே கிடையாது, நல்லதுக்கு தானே ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு நர்ஸ் ஓடி வந்து, மேடம் நேத்து நீங்க ஆபரேஷன் பண்ணீங்களா, அந்த பேஷண்ட் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆயிடுறான். இப்ப அங்க போய் பார்த்தா அந்த இடத்துல அந்த பேஷண்டோட பையன் தான் இருக்காங்க. இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நீ தானே எங்க அம்மாக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்த, உன்னாலதான் எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க, நீங்க 2 பேரும் தான் பொறுப்பேத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அங்க உள்ள எல்லாரும் ஹீரோனை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணெல்லாம் உண்மையாவே டாக்டர் அப்படின்னு. இப்ப அவன் என்ன சொல்றானா, நீ ஸ்கூல் பக்கமே போனதில்லன்னு கேள்விப்பட்டேன், நீ எப்படி டாக்டர் ஆனா அப்படின்னு சொல்லி ஹீரோனை பார்த்து கேட்டுட்டு இருக்க. இவங்க உண்மையாவே உன்னோட அம்மா தானா? உங்க அம்மாக்கு நீ ட்ரீட்மெண்டே பார்க்க மாட்டேன்னு இருந்த, இப்ப எதுக்காக நீ ஹாஸ்பிட்டல் பக்கம் வந்திருக்க? அவங்க இறந்து போன விஷயம் தெரிஞ்சு வந்தியா இல்ல அவங்கள போட்டு தள்ளினதே நீ தானா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அவன் ரொம்ப பயந்து போயிடுறான். இப்ப இந்த சைடு ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோட அசிஸ்டன்ட் ஓடி வந்து ஹீரோ கிட்ட இந்த விஷயத்த பத்தி தான் சொல்லிட்டு இருக்கான். நேத்து உங்களோட பொண்டாட்டி ஏதோ ஆபரேஷன் அட்டன் பண்ணிருக்காங்க, அந்த பேஷண்ட் இன்னைக்கு இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல, அவ ஸ்கூல் பக்கமே போனதுல அவ எதுக்காக ஆபரேஷன்லாம் அட்டன் பண்ணா? எனக்கு ஒண்ணும் புரியல, அவ என்னதான் பண்ணிட்டு இருக்காளோ தெரியலையே. அந்த பேஷண்டோட ஃபேமிலிக்கு நிறைய பணத்தை கொடுத்து இந்த நியூஸ் அப்படியே ஆஃப் பண்ணிரு அப்படின்னு சொல்ல, பாஸ் பணம் கொடுத்தா ஓகே ஆகுமா அப்படின்னு இவன் கேட்க, சொன்னதை மட்டும் செய்டா அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். இப்போ அந்த சைடு ஹாஸ்பிட்டலுக்கு போலீஸ்லாம் வந்துடுறாங்க. இப்போ போலீஸ்கார பார்த்தவனா அவன் என்ன சொல்றானா, இந்த பொண்ணு தான் என்னோட அம்மாவை கொலை பண்ணிட்டா, இவ்வளவு அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் எந்த தப்பு பண்ணல அப்படின்றதுக்கு என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு. தப்பு பண்ணது யாருன்னு இந்த வீடியோல நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்லி வீடியோவை காட்ட, அதுல இவன் தான் போய் அவங்க அம்மாவோட ஆக்சிஜன் மாஸ்கை எடுத்து விட்டு இருக்கான். இப்ப இதை பார்த்தவனா அவனை பாத்தீங்கன்னா, ஐயோ நான் வசமா மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு வச்சுட்டு, இங்க பாருங்க சார், நான் வேணும்னு பண்ணல, எல்லாமே காசு கொடுத்து ஒரு பொண்ணு தான் பண்ண சொன்னா, 1 மில்லியன் அட்வான்ஸா கொடுத்தா, அவ பேச்சு கேட்டுதான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க.
சொந்த அம்மாவே கொலை பண்ணியிருக்க. நீ எல்லாம் எந்த மாரி பையன்? நீ எல்லாம் இங்க இருக்கிறத விட ஜெயில்ல தான் இருக்கணும் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, இப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்ட பார்த்தீங்கன்னா, ஆமா, ஆமா இந்த மாரி கொலைகாரன்லாம் டக்குனு புடிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்ல, போலீஸ்காரங்களும் அவங்கள புடிச்சுட்டு போயிடுறாங்க. இப்ப அவன் என்ன கேட்கிறான்னா, எவிடன்ஸ் தான் உன்கிட்ட முன்னாடியே இருக்குல்ல. அத ஃபர்ஸ்ட்டே காட்டியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் அவனுக்கு ஒரு சான்ஸ் குடுத்து பார்த்தேன். ஆனா அவன் அத யூஸ் பண்ணிக்கல அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. சரி எனக்கு வேலை இருக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். நீ நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, நீ என்ன பத்தி கேர் பண்றியா அப்படின்னு ஹீரோயின் கேட்கிறா. நீ இப்பவும் என்னோட பொண்டாட்டி தான். அந்த விஷயத்த மறந்துட்டு பேசாத. ஒழுங்கா நடந்துக்க. உன்னால ஏதாவது பிரச்சனைனா அது என்னையும் பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போக, ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து என்ன சொல்றானா, என்ன பாஸ் உங்களோட பொண்டாட்டிய சமாதானப்படுத்திட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அட போடா இவன் வேற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்ப பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் இந்த சீசி ஒளிஞ்சு நின்னு பார்த்துட்டு, இந்த தடவை நீ தப்பிச்சிட்டியா அடுத்த தடவை மாட்டுவ அப்படின்னு இப்ப மறுபடியும் பிளான் பண்ணிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒர்க் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவளோட அசிஸ்டன்ட் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கா. பாஸ் உங்களை யாரு டார்கெட் பண்றது எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி கேட்க, கண்டிப்பா அது சீசியோட வேலையா தான் இருக்கும். அவ தான் என்ன மாட்ட வைக்கணும்னு நினைக்கிறா அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்ப அந்த பொண்ண என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? அவளால உங்களுக்கு நெறைய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போதைக்கு என்னால அவள எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா, அவ தான் தப்பு பண்ணா அப்படின்றதுக்கான எவிடன்ஸ் நம்ம கிட்ட இல்ல. ஃபர்ஸ்ட் எவிடன்ஸ கலெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோவ தான் காட்டுறாங்க. ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து ஹீரோ கிட்ட என்ன சொல்றான்னா, பாஸ் உங்களோட பொண்டாட்டிக்கு பெரிய பிரச்சனை. நெறைய பிரஸ்காரங்க ஹாஸ்பிட்டல் முன்னாடி தான் நின்னுட்டு இருக்காங்க. அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு போக வேணாம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, வேகமா ஹீரோயின பாக்குறதுக்காக கிளம்புறான். இப்ப ஹீரோயினுக்கு கால் பண்ணி, இங்க பாரு இன்னைக்கு நீ ஹாஸ்பிட்டல் போகாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆல்ரெடி நான் கேட்டுக்குள்ள வந்துட்டேங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த இடத்துக்கு நிறைய பிரஸ்காரங்க வந்துடுறாங்க. மேடம் நீங்க ஸ்கூல் கூட முடிக்கலன்னு கேள்விப்பட்டோம். நீங்க எப்படி டாக்டரா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கண்ணா பின்னான்னு கேள்வி கேட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கரெக்டா ஹீரோ வர. ஹீரோ வர்றதுக்கு முன்னாடியே ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்துடுறான். இப்ப அவன் வந்து தள்ளி போங்க யாரும் இன்டர்வியூ எல்லாம் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினை காப்பாத்தி கார்ல உட்கார வச்சிட்டு இருக்க. ஏண்டா இந்த மேட்டரை என்கிட்ட சொன்னது இல்லாம அவனுக்கும் கால் பண்ணி சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, அட பாஸ் நான் எதுவும் சொல்லல. அந்த ஆளு கரெக்ட் டயத்துக்கு வந்துட்டானா நான் என்ன பண்றது அப்படின்னு இவன் கேட்டுட்டு இருக்கான். இப்ப அந்த சைடு ஹீரோயின் அவளோட வீட்டுக்கு வந்துடுறா. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் என்ன சொல்றாங்கன்னா, ஆன்லைன்ல சொல்றதெல்லாம் நீங்க ஏதோ மனசுல வச்சுக்காதீங்க. நீங்க யாருன்னு தெரியாம பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவங்க என்ன பேசினா எனக்கு என்னடா? எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போக, இவங்க 2 பேரும் என்ன பிளான் பண்றாங்கன்னா, நம்ம தான் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும். பார்க்க கொஞ்சம் அப்செட்டா இருக்க மாதிரி இருக்குல்ல அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணும் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் கட் பண்ணா ஹீரோவை பாக்குறதுக்காக அவனோட அசிஸ்டன்ட் அடிச்சு புடிச்சிட்டு ஓடி வந்துட்டு இருக்க. என்னடா ஆச்சு மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா பாஸ் பெரிய பிரச்சனை. உங்களோட பொண்டாட்டி சாதாரண ஆள் கிடையாது. முதல்ல போய் சீக்கிரமா சோசியல் மீடியாவை பாருங்க அப்படின்னு சொல்ல, அவனும் பாக்குறான். பார்த்தா அதுல ஹீரோயின் என்னென்ன படிச்சிருக்கா அப்படின்ற டீட்டெயில் தான் இருக்கு. பார்த்தா அதுல ஒரு 3 மெடிக்கல் டிகிரி பிளஸ் இன்டர்நேஷனல் மெடிக்கல் கவுன்சிலிங்கோட இவளும் மெம்பர்னு இருக்க. இதை பார்த்த உடனே ஹீரோ ஷாக் ஆயிட்டு, இதெல்லாம் உண்மையாடா அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு தெரியல பட் ஆன்லைன்ல வந்திருக்கு அப்படின்னு சொல்ல, சீக்கிரமா போய் செக் பண்ணி தொலைடா அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பி விட. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அடி பாவி நீ இவ்ளோ பெரிய படிப்புலாம் படிச்சிருக்கான்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே, அப்ராடுக்கு போயெல்லாம் படிச்சிருக்கான் இருக்கே அப்படின்னு ஹீரோ இவன் மேல கோவப்பட்டுட்டு இருக்கான். இப்ப இந்த விஷயம் ஷீஷிக்கும் தெரிய வருது. அவ இந்த நியூஸ பார்த்த உடனே இதை என்னால நம்பவே முடியல. அவ சாதாரண கிராமத்துல இருந்து வந்த பொண்ணு நினைச்சிட்டு இருந்தா, அவளுக்கு பின்னாடி இவ்ளோ பெரிய பேக்ரவுண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்ப இந்த வயசானவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவ வெறும் டாக்டர் மட்டும்தான். ஆனா நீ ஃபூவோட வருங்கால பொண்டாட்டி. அவளை விட நீ தான் பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இல்ல அவளை நான் சும்மா விட முடியாது. இப்ப நான் பேஷண்டா இருக்கேன். அவ டாக்டரா இருக்கா. இதுவே எனக்கு போதுமே. இதை வச்சே நான் அவளை ஒட்டு மொத்தமா அழிக்கிறேன் அப்படின்னு இவ பிளான் பண்ணிட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோயினுக்கு இந்த நியூஸ் தெரிஞ்சிருது. யார் இந்த காரியத்தை பண்ணது அப்படின்னு சொல்லி கேட்க, அவ தான் பண்ணா அப்படின்னு இவன் போட்டு விட்டுறான். இப்ப அவளை பாத்தீங்கன்னா, ஆமாக்கா நீ எவ்வளவு நாள் தான் அப்படி கஷ்டப்பட்டுட்டே இருப்ப. அவன் வந்து உன்னை எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கான். 3 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி. நீ அவனை டைவர்ஸும் பண்ண போற. இனி நீ யாருன்ற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சா என்ன தெரியலன்னா என்ன. எல்லாரும் உன்னை பத்தி பேசினது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அதனாலதான் நான் அப்லோட் பண்ணிட்டேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. அடி பாவி இப்ப நான் யாருன்னு என் புருஷனுக்கு தெரிஞ்சு போயிருக்குமே. ஒன்னும் பிரச்சனை இல்லை. நம்ம எல்லாரும் இந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவன் ரொம்ப ஷாக் ஆயிடுறான். இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினோட வீட்டுக்கு தான் வந்து கதவை தட்டுறான். பார்த்தா அதுல இன்னொரு ஆள் வந்து நிக்கிறான். எங்க என்னோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி கேட்க, என்னது பொண்டாட்டியா? யோ தப்பான அட்ரஸ்க்கு வந்திருக்க போய் அப்படின்னு சொல்லி ஹீரோவை துரத்தி விட, டேய் இந்த அட்ரஸ் தப்பா, எங்கடா என்னோட பொண்டாட்டி அப்படின்னு ஹீரோ கன்ஃபியூஷனா யோசிச்சுட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோயின் அவளோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டா ஊருக்கு கிளம்புறதுக்கு. இப்ப அவளோட போனுக்கு அவளோட ஃப்ரெண்டு தான் கால் பண்றான். அவனோட காலை அட்டன் பண்ணி பேசினா ஹீரோ தான் பேசிட்டு இருக்கான். என்ன பொண்டாட்டி, நானும் பல தடவை கால் பண்ணி பார்த்தேன். என்னோட காலை எடுக்கிற மாதிரியே இல்ல. அதனாலதான் இவனை பிடிச்சிட்டேன்.
நாளைக்கு காலையில நீ என்ன வந்து பார்க்கலன்னா, கண்டிப்பா அதுக்கான விளைவு ரொம்ப மோசமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஃபோன வைக்க, இப்பவே என்ன கேட்குறான்னா, "என்னாச்சு பாஸ் வரலையா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அட இல்லடா, என் புருஷன் என்னோட ஃப்ரெண்ட புடிச்சு வச்சுக்கிட்டான். இப்போதைக்கு நம்மளால ஊருக்கு போக முடியாது" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஹீரோ வீட்டுக்கு வெளிய நின்னுட்டு இருக்க. அந்த இடத்துல ஒரு பையன் வந்து ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்கான். "நீங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்களோட ஃபோன் நம்பர் தர்றீங்களா? நம்ம 2 பேரும் கொஞ்சம் பேசிட்டு இருக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து ஹீரோயினோட ஷோல்டர்ல கைய போட, அவன பார்த்தீங்கன்னா சாரின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்ப ஹீரோ ஹீரோயின வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து, "நீ யாருன்ற உண்மைய சொல்லு. பெரிய டாக்டர்ன்னு எல்லாரும் சொல்றாங்க. அப்ராட்ல படிச்சியா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இத பத்திலாம் எதுக்காக இப்ப கேட்கிறீங்க? கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆச்சு. அந்த 3 வருஷத்துல நீங்க என்ன பத்தி தெரிஞ்சுக்கல. இப்ப டைவர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படின்னு இவ கேள்வி கேட்டுட்டு இருக்க. இப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, "நீ உண்மைய சொன்னா தான் என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும்" அப்படின்னு சொல்ல, "நீங்க என்ன ஹெல்ப் பண்ண போறீங்க?" அப்படின்னு இவ கேட்டுட்டு இருக்கும்போது, அந்த இடத்துக்கு ஹீரோவோட அம்மா தான் வராங்க. இப்ப அவங்க அம்மா இவங்க சண்டை போடுறத பார்த்த உடனே, "என்னடா ஆச்சு? என்னோட மருமகள நீ புல்லி பண்ணியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இல்லம்மா நாங்க 2 பேரும் நல்லா தான் இருக்கோம். சந்தோஷமா இருக்கோம் பாருங்க" அப்படின்னு சொல்லி 2 பேரும் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்காங்க. "சரி 2 பேரும் உண்மையாவே நல்லா தானே இருக்கீங்க. எந்த பிரச்சனையும் இல்லல்ல. இந்தாங்க அந்த சூப்ப குடிங்க" அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு இருக்க. ஹீரோவும் அந்த சூப்ப குடிச்சிடுறான். இப்ப ஹீரோயின் குடிக்கலான்னு போக, ஹீரோயின பார்த்தீங்கன்னா, "இல்ல ஆன்ட்டி எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. நான் அப்புறமா குடிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, இப்பவே என்ன சொல்றான்னா, "நான் என் புருஷன் கூட கொஞ்சம் சீக்ரெட்டா பேசணும். பேசிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லி ஹீரோவ கூட்டிட்டு ரூமுக்கு வந்துடுறா. இப்ப ஹீரோ என்ன கேட்குறான்னா, "அம்மா கூட பேசிட்டு இருக்கும்போது நீ பாட்டுக்கு உள்ள கூட்டிட்டு வந்துட்ட" அப்படின்னு சொல்லி கேட்க, "உங்க அம்மா இதுல ட்ரக்ஸ் கலந்திருக்காங்க. உனக்கு கொஞ்சம் நேரத்துல ஏதோ ஆகப்போது பாரு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "என்னோட அம்மா ஏன் இப்படிலாம் பண்ண போறாங்க?" அப்படின்னு ஹீரோ சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே அவனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்த விட்டு ஓடலான்னு பார்க்க, ஹீரோ அவள புடிச்சுக்கிறான். இப்ப ஹீரோவ கூட ஒண்ணா ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது, இவன் என்ன சொல்றான்னா, "நான் யாருன்னு உனக்கு தெரியுதா? நான் உன்னோட காதலி சீச்சி கிடையாது. உன்னோட பொண்டாட்டி" அப்படின்னு சொல்ல, ஹீரோ அவள எதுவும் பண்ணாம அமைதியா அந்த இடத்த விட்டு போக, ஹீரோயின் ரொம்ப சேட் ஆயிடுறா. இவன் அந்த அளவுக்கு அவனோட காதலிய விரும்புறான். நம்ம அவனோட வாழ்க்கையில இருக்கிறது நல்லதில்ல அப்படின்னு ஹீரோயின் அவளோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப ஹீரோயினுக்கு லைட்டா வயிறு வலிக்கிற மாரி இருக்கு. என்னன்னே தெரியல. இப்ப அவ இப்படி முழிச்சுட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோவோட அம்மாவ தான் காட்டுறாங்க. அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, "என்ன போய் ரொம்ப நேரம் ஆச்சு. ஒரு சவுண்டே காணோம்" அப்படின்னு இவங்க கேட்டுட்டு இருக்க. ஹீரோயின் தான் ரூம விட்டு வெளிய வந்துட்டு இருக்கா. "ஆன்டி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. இதோ வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, இவள பார்த்தீங்கன்னா, வேகமா கீழ இறங்கி போறா. ஆல்ரெடி இவ அவளோட அசிஸ்டன்ட்க்கு கால் பண்ணி வர சொல்ல, அவனுமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இப்ப அவ கார்ல ஏறுனதுக்கு அப்புறம் என்ன சொல்றான்னா, "எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குது. சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போடா" அப்படின்னு சொல்ல, அவனுமே ஹீரோயின ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறான். இப்ப ஹாஸ்பிட்டல் வந்ததுக்கு அப்புறம் டாக்டர் செக் பண்ணிட்டு என்ன சொல்றாங்கன்னா, "நீங்க 2 மாசம் பிரெக்னன்ட்டா இருக்கீங்க" அப்படின்னு சொல்ல, இவ ரொம்ப ஷாக் ஆயிடுறா. "டாக்டர் ரிப்போர்ட்ட நல்லா செக் பண்ணுங்க. உண்மையாவே நான் பிரெக்னன்ட்டா இருக்கேனா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமாங்க உண்மையாவே நீங்க பிரெக்னன்ட்டா தான் இருக்கீங்க" அப்படின்னு இவர் சொல்ல, ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக் ஆயிட்டு, இப்ப இவ தனியா உட்காந்து யோசிக்க ஆரம்பிக்கிறா. இப்ப அவன் என்ன கேட்கிறான்னா, "இந்த குழந்தைய நீ என்ன பண்ண போற?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இந்த குழந்தையோட அப்பா கூட சேர்ந்து என்னால சந்தோஷமான வாழ்க்கைய வாழ முடியாது. இந்த குழந்தைய பெத்துக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? அபார்ஷன் பண்ண போறேன்" அப்படின்னு சொல்ல, "அது உன்னோட விருப்பம். நீ என்ன முடிவெடுத்தாலும் கண்டிப்பா நாங்க எல்லாரும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவோம்" அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, டாக்டர பார்த்து அபார்ஷனுக்கான ஃபார்ம ஃபில் பண்ணி குடுத்துட்டு வெளிய வந்துட்டு இருக்க. கரெக்ட்டா இத ஷீஷி பார்த்துடுறா. இவ எதுக்காக பிரெக்னன்சி டாக்டர பார்த்துட்டு போறா? இவ பிரெக்னன்ட்டா இருக்காளா? அப்படின்னு இவ ஷாக் ஆயிட்டு, இப்ப அவளோட ரூமுக்கு போய் கத்திட்டு இருக்கான். என்னால அத ஏத்துக்கவே முடியாது. அவ அவளோட குழந்தைய வயித்துல சுமந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, "நீ அவசரப்படாத. எதுக்காக இப்படி நீ கத்திட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி அவளோட அம்மா அவள சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இப்ப அவள பார்த்தீங்கன்னா, அவள நான் கண்டிப்பா சும்மா விட மாட்டேன். அந்த குழந்தைய அவ பெத்துக்க கூடாது அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். "என்ன குழந்தை? எந்த குழந்தைய பத்தி 2 பேரும் பேசிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, இவள பார்த்தீங்கன்னா, "ஒண்ணும் இல்ல. நானும் அம்மாவும் சும்மா பேசிட்டு இருந்தோம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "ஓகே. நான் உன்ன சும்மா பார்க்கலான்னு வந்தேன். நீ நல்லா தான் இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போக பார்க்க, "ஒரு நிமிஷம் நில்லு. நீ என்ன தானே காதலிக்கிறேன்னு சொன்ன. அப்புறம் எதுக்காக உன் பொண்டாட்டி கூட ஒண்ணு சேர்ந்த? அவ பிரெக்னன்ட்டா இருக்கா. அதுக்கு காரணம் நீ தானே. நீ ஒரு ஏமாத்துக்காரன். என்ன ஏமாத்திட்ட" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "என்னது அவ பிரெக்னன்ட்டா இருக்காளா?" அப்படின்னு ஹீரோ ரொம்ப ஷாக் ஆயிடுறான். இப்ப ஹீரோ அவனோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறான்னா, "நான் அவள டச் பண்ணவே இல்ல. அவ யாரோட குழந்தைக்கு அம்மா ஆகப் போறான்னு தெரியலையே" அப்படின்னு யோசிச்சுட்டு வேகமா ஹீரோயின பார்க்க தான் போறான். இந்த பக்கம் ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கு வெளிய நின்னு அவளோட அசிஸ்டன்ட் கிட்ட பேசிட்டு இருக்கான். அவன் என்ன சொல்றான்னா, "பாஸ் சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து உங்கள கூட்டிட்டு போகவா?" அப்படின்னு சொல்ல, இவ்ளோ ஓகேன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ வந்து என்ன கேட்குறான்னா, "இந்த குழந்தை யாரோடது? உண்மைய சொல்லு" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இப்ப அவ கையில வச்சிருக்க அபார்ஷன் பேப்பர பார்க்குறான். "அபார்ஷன் பண்ண போறியா? எதுக்காக நீ அபார்ஷன் பண்ண போற? பெத்துக்க வேண்டியது தானே? ஏன் இந்த குழந்தையோட அப்பா இதுக்கு ஒத்துக்கலையா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமா, இந்த குழந்தையோட அப்பாக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்ல. என்னால எப்படி இந்த குழந்தைய பெத்துக்க முடியும்?" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. "இந்த குழந்தைய குடுத்தவனுக்கு அந்த குழந்தைய வளர்க்க தெரியாதா?" அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, "தேவையில்லாம என் விஷயத்துல தலையிடாத. ஃபர்ஸ்ட்டு சீக்கிரமா என்கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கு. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த மாரி முன்னாடி வந்து என்கிட்ட பேசாத" அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போக, ஹீரோக்கு கோவமா வந்துட்டு இருக்கு.
இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, வேகமா ஹீரோயினோட ஃப்ரெண்ட பாக்க தான் போறான். இப்ப அவன பாத்து, "ஏன்டா குழந்தை பெத்துக்கிட்டா உன்னால ஒழுங்கா பாத்துக்க முடியாதா?" அப்படின்னு சொல்லி அவன போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோயின தான் காட்டுறாங்க. அவள பாத்தீங்கன்னா, அபார்ஷன் பண்றதுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துல 2 நர்ஸுங்க இவளோட ஃப்ரெண்ட பத்தி தான் பேசிட்டு போறாங்க. டாக்டர வந்து யாரோ அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பேச, இத கேள்விப்பட்ட உடனே ஹீரோயின் வேகமா இப்ப அந்த டாக்டரோட ரூமுக்கு தான் போறா. அங்க போய் பார்த்தா, ஹீரோ இவன போட்டு இப்படி அடிச்சிட்டு இருக்க. "போதும் நிப்பாட்டு. எதுக்காக இங்க வந்து இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்டுட்டு இருக்க. "அப்படிதான் பிரச்சனை பண்ணுவேன். இவனோட குழந்தை தானே இது" அப்படின்னு சொல்ல, "என்னது குழந்தையா?" அப்படின்னு அவன் ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்கான். இப்ப அவ என்ன சொல்றான்னா, "நான் யாரோட குழந்தைக்கு வேணாலும் அம்மா ஆவேன். எத்தனை குழந்தை வேணாலும் பெத்துக்குவேன். அதுல தலையிடுறதுக்கு உனக்கு உரிமையே கிடையாது. இந்த இடத்த விட்டு வெளிய போடா" அப்படின்னு சொல்ல, "இனிமே நான் உன் விஷயத்துல தலையிட மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின் எப்படி சொன்னதை நினைச்சு கிளப்ல உட்காந்து சரக்கடிச்சிட்டு இருக்க. அவனோட ஃப்ரெண்டு தான் அவன சமாதானப்படுத்திட்டு இருக்கான். "டேய் விட்றா, இந்த பொண்ணு இல்லன்னா இன்னொரு பொண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு சோடா புட்டியுமே வந்துடுறான். "டேய் மச்சான், நீ இங்க தான் இருப்பன்னு எனக்கு நல்லா தெரியும். உனக்காக ஒரு குட் நியூஸ் வச்சிருக்கேன். அன்னைக்கு ஹோட்டல்ல உன் கூட இருந்த பொண்ணு யாருன்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன் பாரு" அப்படின்னு சொல்லி இவன் வீடியோவ காட்டுறான். பார்த்தா அதுல ஹீரோயினோட பேக் போஸ்ட் தான் இருக்கு. அத பார்த்த உடனே, "இது கண்டிப்பா என்னோட பொண்டாட்டி தான். அப்படியே பார்க்க அவள மாரியே இருக்கே." இந்த சம்பவம் நடந்து 2 மாசம் இருக்கும். இவ 2 மாசம் பிரெக்னன்ட்டா இருக்கா. அப்ப இந்த குழந்தை என்னோடது தான் அப்படின்னு யோசிச்சுட்டு, ஹீரோ வேகமா ஹீரோயின பார்க்க தான் போறான். இந்த பக்கம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அவ ஃப்ரெண்டு கூட உட்காந்து பேசிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து ஹீரோயின தர தரன்னு இழுத்து தனியா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுறான். இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயின பிடிச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்க. "நீ என்ன பண்ணிட்டு இருக்க? தெரிஞ்சு தான் பண்றியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமா, தெரிஞ்சு தான் பண்றேன். இது என்னோட குழந்தை தானே. அன்னைக்கு ஹோட்டல்ல நீ தானே என் கூட இருந்த" அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப ஹீரோயின பார்த்தீங்கன்னா, "இல்ல அது நான் கிடையாது" அப்படின்னு சொல்லிடுறா. "அது நீ தான். எனக்கு நல்லாவே தெரியும்" அப்படின்னு சொல்லி ஹீரோ இவ்வளோ வலுக்கட்டாயமா கிஸ் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஷீஷி தான் வரா. இப்ப ஹீரோவ பார்த்தீங்கன்னா, "இந்த இடத்த விட்டு போனா அவ கூட பேசணும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "இங்க பாருங்க, இந்த குழந்தை உங்களோடது கிடையாது. இந்த குழந்தைக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போயிடுறா. இவ ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போனதுக்கப்புறம், இவ ஹீரோ கிட்ட என்ன சொல்றான்னா, "நீங்க என்ன எப்பதான் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? அவ பின்னாடியே சுத்திட்டு இருக்கீங்க" அப்படின்னு சொல்லி கேட்க, "நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். உன்னோட விருப்பம் எல்லாத்தையும் நிறைவேத்துவேன். நீ என்ன கேட்டாலும் அத கண்டிப்பா நிறைவேத்துவேன். ஆனா உனக்கு கல்யாணம் மட்டும் என்னால பண்ணிக்க முடியாது" அப்படின்னு சொல்ல, "ஏன்?" அப்படின்னு இவ கேட்கிறா. "ஏன்னா நான் உன்ன காதலிக்கல" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, இப்ப அவள பார்த்தீங்கன்னா, "காதலிக்கலையா? உன்ன கல்யாணம் பண்ணா ஒரே வழி தான் இருக்கு. உன்னோட குழந்தைய நான் சுமக்கணும்" அப்படின்னு யோசிச்சுட்டு, இப்ப அவள பார்த்தீங்கன்னா, டாக்டர கூப்பிட்டு செக் பண்ணிட்டு இருக்கா. டாக்டர் என்ன சொல்றாருன்னா, "உங்களால குழந்தைய பெத்துக்க முடியாது. ஏன்னா குழந்தைய தாங்குற அளவுக்கு உங்க கர்ப்பப்பையில சத்து இல்ல" அப்படின்னு டாக்டர் சொல்லிடுறாரு. இத கேள்விப்பட்ட உடனே அவ ரொம்ப ஷாக் ஆயிட்டு, "எதனால இப்படி ஆச்சு? எனக்கு ஒண்ணுமே புரியலையே" அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. இப்ப அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, "ஒருவேளை இந்த மாத்திரை நீ யாருக்கும் தெரியாம எடுத்துக்கிட்டல்ல, அதோட எஃபெக்ட்டா கூட இருக்கலாம்" அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்க. இப்ப அவ என்ன சொல்றன்னா, "ஒரு டாக்டர் வந்தாலே, அவ ரொம்ப பெரிய மேஜிக்கல் டாக்டர்ன்னு இங்க எல்லாரும் சொல்றாங்க. அவ நினைச்சா கண்டிப்பா கியூர் பண்ண முடியும்" அப்படின்னு இவ ஹீரோயினுக்கு தான் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கா. இந்த பக்கம் இந்த மெசேஜ ஹீரோவோட அசிஸ்டன்ட் பார்த்த உடனே, "பாஸ், உங்களுக்கு அந்த பொண்ணு தான் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கா பாருங்களேன்" அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வந்து காட்டுறான். இவ எதுக்கு நம்மள கூப்பிட்டுருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டு, ஹீரோயினும் அடுத்த நாள் மாஸ்க்லாம் போட்டுட்டு அவள பார்க்கறதுக்காக தான் போறா. இப்ப அவள பார்த்தீங்கன்னா, "டாக்டர், என்னால குழந்தை பெத்துக்க முடியாதுன்னு சொல்றாங்க. நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "ஓகே, நான் உதவி செய்றேன். நீங்க எந்த மாரி மெடிசின் சாப்பிட்டீங்கன்னு சொன்னா தான் என்னால உங்களுக்கு உதவி செய்ய முடியும்" அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்க, இவளும் சொல்ல ஆரம்பிக்கிறா. "3 வருஷத்துக்கு முன்னாடி நான் என்னோட ஹஸ்பண்டுக்கு ஒரு மெடிசின் குடுத்தேன். அந்த மெடிசின குடுத்துட்டு நான் வெளிய வரும்போது அவனோட ரூம்குள்ள வேற யாரோ ஒரு பொண்ணு போயிட்டாங்க" அப்படின்னு இவ நடந்த கதை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் அது எந்த இடம் அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்கா. இவளுமே சொல்லிடுறா பயத்துல. இப்ப இவ இப்படி சொன்ன உடனே, "டாக்டர், நீங்க என்ன கியூர் பண்ண தானே வந்தீங்க. எதுக்காக இந்த டீட்டெயில்லாம் கேட்கிறீங்க? நான் தான் சொல்லிட்டேன்ல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "என்ன மன்னிச்சிடுங்க. உங்களால குழந்தை பெத்துக்க முடியாது. ஏன்னா நீங்க எடுத்துக்கிட்ட மெடிசின் அந்த மாதிரி. இந்த மாரி தடை செய்யப்பட்ட மெடிசின்லாம் சாப்பிடக்கூடாது. என்னால ஒண்ணும் பண்ண முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு இவ வெளிய வர. அவளுக்கு பைத்தியம் பிடிக்கிற மாரி இருக்கு. என்னால குழந்தை பெத்துக்க முடியாதுன்னு தெரிஞ்சா, என்னால எப்படி அவன் குடும்பத்துக்குள்ள போக முடியும் அப்படின்னு இவ கத்திட்டு இருக்க. இப்பதான் ஹீரோயினுக்கு எல்லாமே புரியுது. இவ இந்த மேட்டர வச்சு தான் நம்மளோட புருஷன பிளாக்மெயில் பண்ணி இத்தன வருஷமா அவன் கூட சுத்திட்டு இருக்காளா? இது தெரியாம போச்சே அப்படின்னு ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோவ தான் காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோட்டோவே எடுத்து வச்சுட்டு, "டேய், இது கண்டிப்பா என்னோட பொண்டாட்டி தான்டா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "அவங்களா இல்லையான்னு எனக்கு கொஞ்சம் டவுட்டா தான் பாஸ் இருக்கு" அப்படின்னு இவனும் சொல்றான். இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, டவுட்ட உடனே கிளியர் பண்ணிக்கலாம். அங்க பாரு அப்படின்னு சொல்ல, பார்த்தா இதே மாரி பேக் போஸ்ட்ல ஹீரோயின் நின்னுட்டு இருக்கா. இவள பார்த்த உடனே ஹீரோ பிடிக்கலான்னு போறான். இப்ப ஹீரோ அவள பிடிச்ச உடனே ஹீரோயின பார்த்தீங்கன்னா, "அன்னைக்கு ஹோட்டல்ல உன் கூட இருந்தது நான் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "நான் உன்கிட்ட எதுவுமே கேட்கல. நீ பாட்டுக்கு ஹோட்டல்ல இருந்தத பத்தி பேசுற. ஒழுங்கா நீ யாருன்னு சொல்லு" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இவள பார்த்தீங்கன்னா, ஹீரோ அசந்த நேரமா பார்த்து அந்த இடத்த விட்டு ஓடி போக, பின்னாடியே ஹீரோவும் ஓடிட்டு இருக்கான். ஆனா அவனால ஹீரோயின பிடிக்க முடியல.
இப்ப இந்த சைடு ஷீஷிய தான் காட்டுறாங்க. அவள பார்த்தீங்கன்னா, அவன் கூட ஒண்ணா சேர்ந்தா தான் அவன கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு வச்சுட்டு ஹீரோவ பார்க்கறதுக்கு அவனோட வீட்டுக்கு தான் போறா. இப்ப இவ ஹீரோ மடியில உட்காந்துட்டு, "நான் உங்கள ரொம்ப மிஸ் பண்ணேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. 3 வருஷத்துக்கு முன்னாடி என் கூட ஒண்ணா இருந்தல்ல, அது உனக்கு ஞாபகம் இருக்கா? அது எப்படின்னு கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவள பார்த்தீங்கன்னா, ஏதேதோ சொல்லி மழுப்பிட்டு, அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ கண்டுபிடிச்சிடுறான். "அப்ப 3 வருஷத்துக்கு முன்னாடி நீ என் கூட ஒண்ணா இல்ல அப்படிதானே?" அப்படின்னு சொல்லி கேட்க, "என்ன பேசிட்டு இருக்கீங்க? அந்த பொண்ணு நான் தான்" அப்படின்னு சொல்ல, ஹீரோ அந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட என்ன சொல்றான்னா, "இவ மேல ஒரு கண்ணு வச்சுக்க. எனக்கு இவ மேல கொஞ்சம் சந்தேகமா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவனும் ஓகேன்னு சொல்றான். இப்ப இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அவளோட அசிஸ்டன்ட் கூட உட்கார்ந்து பேசிட்டு இருக்கா. இவ இப்படி பேசிட்டு இருக்க, இவங்க 2 பேரையும் இந்த சீஷி பாத்துர்றா. இவ பார்த்த உடனே, "உன்னால தாண்டி எல்லா பிரச்சனையும். கண்டிப்பா உன்ன முடிச்சு கட்டுறேன்" அப்படின்னு யோசிச்சுட்டு ஹீரோயின கிட்னாப் பண்ண சொல்லிடுறா கால் பண்ணி. இப்ப அவனுங்களுமே ஹீரோயின கிட்னாப் பண்ணிட்டு போக, இந்த பக்கம் இவன பார்த்தீங்கன்னா, எங்க போனாங்க நம்ம பாஸ்? இன்னும் ஆள காணுமே அப்படின்னு தேடிட்டு இருக்க. அவனோட ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜ பார்த்த உடனே இவன் ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோவ தான் காட்டுறாங்க. ஹீரோ அவனோட வீட்ல உட்கார்ந்துட்டு இருக்க. ஹீரோவ கொலை பண்றதுக்கு இவன் தான் வந்துட்டு இருக்கான். ஆனா ஹீரோ அவன புடிச்சிடுறான். இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "நீ என் பொண்டாட்டி கூட சுத்திட்டு இருந்தவன் தானே" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "நான் ஒண்ணும் உன் பொண்டாட்டி கூடலாம் சுத்தல. அவங்க எனக்கு அக்கா மாரி. அவங்க என்னோட பாஸ்" அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். "எதுக்காகடா இங்க வந்த?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நீ தானே அவங்கள வெளிய வர சொன்ன. அவங்கள கிட்னாப் பண்ணி வச்சுட்டு இப்படியெல்லாம் பிளாக்மெயில் பண்ற. உன்ன மாரி ஒரு மோசமான புருஷன நான் பார்த்ததே இல்ல. அவங்க போய் உன்ன காப்பாத்திருக்காங்களே 3 வருஷத்துக்கு முன்னாடி. 3 வருஷத்துக்கு முன்னாடி நீ சாக கிடந்த. அவங்க தான் காப்பாத்துனாங்க. ஆனா அவங்களுக்கு இப்படி ஒரு கொடுமையான தண்டனைய குடுப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்ப அவங்க உன்னோட குழந்தைய சுமந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த மாரி நேரத்துல அவங்கள கிட்னாப் பண்ணி வச்சுட்டு இருக்க" அப்படின்னு சொல்ல, ஹீரோ ரொம்ப ஷாக் ஆயிடுறான். அப்ப 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன காப்பாத்துனது அவ தானா? இத்தன நாளா இவ என்கிட்ட நாடகம் ஆடிட்டு இருந்திருக்கா அப்படின்னு ஹீரோக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சிருது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா, ஹீரோயின தான் காட்டுறாங்க. இப்ப அவனுங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, "இந்த பொண்ண கொலை பண்றதுக்கு முன்னாடி, இந்த பொண்ணு பாருங்களேன், நல்லா அழகா இருக்கா. இவ கூட நம்ம கொஞ்சம் விளையாடலாம்" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட தப்பா நடக்கலான்னு முடிவு பண்ணேன். இப்ப அவள பார்த்தீங்கன்னா, "என் கைய கட்டி வச்சுட்டு இருக்காதீங்க. உங்கள மீறி நான் எங்க போக போறேன்? என் கைய அவுத்து விடலால" அப்படின்னு சொல்ல, அவனுங்களும் அவுத்து விடுறானுங்க. இப்ப அவள பார்த்தீங்கன்னா, இந்த குண்டனோட கழுத்திலே ஊசிய குத்திட்டு அந்த இடத்த விட்டு ஓட, "அவள புடிங்கடா" அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் ஓடிட்டு இருக்கும்போது, அந்த இடத்துக்கு ஹீரோவும் வந்துடுறான். இப்ப ஹீரோவ பார்த்தோன அவனுங்கள பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தனும் சாகறதுக்கு வந்துட்டான். ஷூட் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்ல, ஹீரோ குறுக்க வந்துடுறான். புல்லட் ஹீரோ மேல பட்டுருது. இப்ப ஹீரோ மயக்கம் போட்டு விழ, ஹீரோயின் அதே இடத்துல உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கா. இவனுங்க எல்லாரும் பயந்து அந்த இடத்த விட்டு ஓடி போக, இப்ப இவள பார்த்தீங்கன்னா, "ப்ளீஸ் கண்ண திறந்து பாரு. எனக்கு உண்மையாவே உன்ன ரொம்ப பிடிக்கும்" அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்க. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "பொண்டாட்டிய சும்மா தான் நடிச்சேன். எனக்கு ஒண்ணும் ஆகல" அப்படின்னு எந்திரிச்சு நிக்க, "பொறுக்கி எதுக்காகடா இப்படி பயமுறுத்துற? நான் எவ்ளோ பயந்து போயிட்டேன் தெரியுமா?" அப்படின்னு சொல்லி இவ ஹீரோவ திட்டிட்டு இருக்க. இவளுக்கு வயிறு வலிக்கிற மாரி ஆகுது. இத பார்த்த உடனே ஹீரோ அவள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடுறான். இப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்ட் செக் பண்ணி பார்த்துட்டு, "ரொம்ப நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். இப்படிலாம் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு, இவன் என்ன சொல்றான்னா, "இப்பவாது நான் யாருன்றது அவருக்கு தெரியுமா? நான் அவளோட அண்ணன் மாரி" அப்படின்னு சொல்லிட்டு, அவன் இந்த இடத்த விட்டு போக, இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோவோட அம்மா தான் வராங்க. இப்ப அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, "எதுக்காகடா என் மருமக ஹாஸ்பிட்டல்ல இருக்கா? என்ன பண்ணி தொலைச்சா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. "அம்மா அவ பிரெக்னன்ட்டா இருக்கா" அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். இப்ப அவங்க அம்மாவ பார்த்தீங்கன்னா, 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்துக்காக ஏதோ ஒரு பொண்ண தேடிட்டு இருந்தேன்னு கேள்விப்பட்டேன். அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது. உன்னோட பொண்டாட்டி தான் அப்படின்னு சொல்ல 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா ஹீரோயினும் அந்த பையன தான் தேடிட்டு இருந்தா. ஆக்சுவலா இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடியே ஒன் நைட் ஸ்டாண்ட் ஆயிருக்கும். இப்ப அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, "உங்க 2 பேருக்கும் இப்படி ஆனது எனக்கு முன்னாடியே தெரியும். அதனால தான் இவள நான் உனக்கு கட்டி வச்சேன். இப்பவாது புரிஞ்சு பொண்டாட்டிய நல்லபடியா பார்த்துக்கடா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்க. பொண்டாட்டி சாரி. நான் இனிமே உன்னையும் நம்மளோட குழந்தையும் நல்லபடியா பார்த்துக்குவேன். நான் அந்த ஷீஷிய தப்பா நினைச்சுட்டு தான் இத்தன வருஷமா அவள கூட வச்சுட்டு உன்ன கஷ்டப்படுத்திட்டு இருந்தேன். என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. யாரு உன்னோட பொண்டாட்டி? என்ன பொண்டாட்டின்லாம் கூப்பிடாத அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயின கிஸ் பண்றான். இவங்க 2 பேரும் இப்படி ஒண்ணு சேர்றதோட தான் இந்த ட்ராமா முடியுது. அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்கள வந்து பார்க்குறேன். இந்த ட்ராமா புடிச்சிருக்கா? புடிக்கலையா? அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. பாய்.